ஸ்ரீ ஸ்ரீ அன்னையே சரணம். Mother Shri Aurobindo is our refuge. இந்த இனிமையான நேரத்தில் இனிய அன்னையாரின் அற்புதமான விளக்கங்கள் அடங்கிய அவரது நூல் தொகுதி 10 தாட்ஸ் அண்ட் அபாரிசம்ஸ் பகவானுடைய பகுதி, அதற்கு அன்னையார் கொடுத்திருக்கும் விளக்கங்கள் அடங்கிய இந்த பகுதி, இந்த நூலை நாம் ஒவ்வொரு படியாக பயின்று வருகிறோம். இந்த அருமையான தருணத்தில் இந்த பயிலுதலில் ஆர்வத்தோடு இணைந்துள்ள இனிய அன்னையாரின் அன்பு குழந்தைகள், ஆன்மீக பெரியோர்கள் அனைவருக்கும் நமது பண்பான அன்பான வணக்கங்கள், அத்துடன் நன்றி. இந்த அருமையான தருணத்தை நமக்கு அளித்துள்ள இனிய அன்னையாரின் பகவானின் பேரன்பிற்கும் பெரும் கருணைக்கும் பேரருளுக்கும் நாம் சிரம் தாழ்த்தி வணங்கி அவர்களது பேரருளை மேலும் மேலும் நமக்கு அருளுமாறு வேண்டுவோம். இந்த அருமையான வாய்ப்பினை அளித்துள்ள அவர்களுக்கு நமது உளமான நெஞ்சின் அடியாழத்திலிருந்து வரும் நன்றியை சமர்ப்பிப்போம். இந்த அருமையான பயிலுதலை முன்னெடுத்து சென்று பகவான் கூறும் தாட்ஸ் அண்ட் அபாரிசம்ஸ் ஒவ்வொன்றையாக அன்னையார் கொடுக்கும் விளக்கங்களுடன் நமக்கு அருமையாக விளக்கி வரும் நமது இனிய சகோதரி திருமதி தனலட்சுமி ஸ்ரீராமுலு அவர்களுக்கும் நமது நன்றியையும் அன்பையும் வணக்கத்தையும் தெரிவிப்போம். அன்னையாரிடம் நமக்கு இந்த பயிலுதலில் மேலும் மேலும் ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் அளிக்குமாறு இனிய அன்னையாரையும் பகவானையும் வேண்டி ஒரு நிமிடம் மௌனமாக இறைஞ்சுவோம். கிராட்டிடியூட் ஸ்வீட் மா பகவான். அன்னையாருக்கும் பகவானுக்கும் நன்றி, அனைவருக்கும் நன்றி. அம்மா தங்கள் நேரம். வணக்கம் திலவதி. ஓம் நமோ பகவதி ஸ்ரீ அரவிந்தாய். அன்னையின் அன்பு குழந்தைகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். ஆரோவிலிருந்து இப்ப நம்ம அஃபோரிசம் நம்பர் 79-80 அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். எந்த பேஜ் நம்பர் சொல்ல முடியுமா வசந்தாமா? இப்ப நம்ம கன்டினியூ பண்ண வேண்டிய இடம் 152 என்னோட புக்ல. ஆமா, லாங் சைலன்ஸ்க்கு அப்புறம் இல்ல. ஆமா, அதுக்கு அடுத்தது. வாசிக்கிறீங்களா கொஞ்சம்? தேங்க்யூமா. அந்த அஃபோரிசம் போயிட்டு வருவோம். ஆமா. Aphorism 79. God is infinite possibility. Therefore, truth is never at rest. Therefore, also, error is justified of her children. So, aphorism 80. To listen to some devout people, one would imagine that God never laughs. Cain was nearer the mark when he found in him the divine Aristophanes. இதுல நம்ம கொஞ்சம் தூரம் நிறைய படிச்சிட்டோம். இப்ப கடைசியா அவங்க டிஸ்கஸ் பண்ணினது அந்த இன்பம் துன்பம் எல்லாமே மொத்தமும் எவ்ரிதிங் இன்ஃபினிட் எல்லாமே அந்த பரமனுடைய டிவைனுடைய கையில தான் இருக்கு, ஒன்னா இருக்கு. இது தனியா இது மட்டுமோ அது மட்டுமோ இல்லை, எல்லாம் கலந்துருக்கு. இன்ஃபினிட் பாசிபிலிட்டி,
The total thing is with the divine. இப்ப அத பத்தி மதர் நமக்கு தொடர்ந்து பாயிண்ட்ஸ் பேசுறாங்க. There can be no doubt that if you sincerely want to get out of it, it is not so difficult after all. You have nothing to do. You only have to allow the Lord to do everything. And He does everything. He does everything. It is so wonderful, so wonderful. He takes anything, even what we call a very ordinary intelligence, and He simply teaches you to put this intelligence aside, to rest. There, be quiet. Don't stir. Don't bother me. I don't need you. Then a door opens. You don't even feel that you have to open it. It is wide open. You are taken over to the other side. All that is done by someone else, not you. And then the other way becomes impossible. All this, oh, this tremendous labor of the mind striving to understand, toiling and giving itself headaches. It is absolutely useless. Absolutely useless. No use at all. It merely increases the confusion. You are faced with a so-called problem. What should you say? What should you do? How should you act? There is nothing to do. Nothing. You only have to say to the Lord, there, you see, it is like that. That's all. And then you stay very quiet. And then quite spontaneously, without thinking about it, without reflection, without calculation, nothing, without the slightest effort. You do what has to be done. That is to say, the Lord does it. It is no longer you. He does it. He arranges the circumstances. He arranges the people. He puts the words into your mouth or your pen. He does everything, 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 everything. You have nothing more to do but to allow yourself to live blissfully. I am more and more convinced that people do not really want it. ஓகேம்மா. Thank you, ma. ஓகே, தமிழ்ல சித்ரா வாசிங்க. பக்கம் 48 நீண்ட மௌனம். நீ உளர்பூர்வமாக இப்போதுள்ள நிலையிலிருந்து வெளிவர விரும்பினால் அது அவ்வளவு கடினமானதொன்றில்லை. நீ ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை. இறைவனே எல்லாவற்றையும் செய்ய நீ அனுமதித்தால் போதும். அதன் மேல் அவன் எல்லாவற்றையும் செய்கிறான். அவன் எல்லாவற்றையும் செய்கிறான். மகா அற்புதம், மகா அற்புதம். அவன் எதை வேண்டுமானாலும் நாம் மிக சரியான அறிவுத்திறன் என்று சொல்வதையும் எடுத்துக் கொள்கிறான். இந்த அறிவுத்திறனை தூர வைத்துவிட்டு ஓய்வெடுத்துக் கொள்ள உனக்கு கற்றுக் கொடுக்கிறான். இதோ பார், அமைதியாக இரு, அசையாதே, என்னை தொந்தரவு செய்யாதே, எனக்கு நீ தேவையில்லை என்று சொல்ல கற்றுக் கொடுக்கிறான். அப்பொழுது ஒரு கதவு திறக்கிறது. நீ அதை திறக்க வேண்டும் என்றும் கூட உனக்கு தோன்றுவதில்லை. கதவு அகல திறக்கிறது. நீ மறுபக்கம் கொண்டு போகப்படுகிறாய். இதையெல்லாம் யாரோ ஒருவன் செய்கிறான், நீ அல்ல. அதன் மேல் அந்த மற்ற வழி சாத்தியமாகிறது. இவற்றையெல்லாம் விஷயத்தை புரிந்து கொள்ள மனம் செய்யும் பகீரத முயற்சி, உழைத்து தலைவலிகளை உண்டாக்கி கொள்ளுதல், அது முற்றிலும் பயனற்ற செயல், முற்றிலும் பயனற்ற செயல். அதனால் ஒரு பலனும் இல்லை, குழப்பம்தான் கூடும். அடுத்தது படிச்சிருவா மேடம்? ஆமாம்மா, வாசிங்க. ஓகே மேடம். உனக்கு பிரச்சனை என்பது போல் ஒன்று வருகிறது. நீ என்ன சொல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் தெரியவில்லை. ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. ஒன்றும் நீ இறைவனை நோக்கி இவ்வளவுதான் சொல்ல வேண்டும். தோ பாரும் பிரபு, விஷயம் இப்படி இருக்கிறது, அவ்வளவுதான்.
அதன் மேல் நீ மிகவும் அமைதியுடன் இருக்க வேண்டும். அதன் பின் முற்றிலும் இயல்பாக அதை பற்றி சிந்திக்காமல், ஆழ்ந்து யோசிக்காமல், எதையும் கணக்கிட்டு பார்க்காமல், ஒன்றுமே செய்யாமல், சிறு முயற்சி கூட செய்யாமல், எது செய்ய வேண்டுமோ அதை நீ செய்வாய். அதாவது இறைவன் செய்வான். செய்வது நீ அல்ல, அவன் செய்கிறான். அவன் ஏற்ற சூழ்நிலைகளை உண்டாக்குகிறான். அவன் அதற்கு வேண்டிய ஆட்களை ஏற்பாடு செய்கிறான். அவன் நீ பேச வேண்டிய அல்லது எழுத வேண்டிய வார்த்தைகளை பேச வைக்கிறான், எழுத வைக்கிறான். அவன் எல்லாவற்றையும் 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 செய்கிறான். நீ நீ செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை. அப்படியே ஆனந்தமாய் இருக்க வேண்டியதுதான். மனிதர்கள் அப்படி வாழ்வதற்கு உண்மையாகவே விரும்பவில்லை என்பது எனக்கு மேலும் மேலும் தெளிவாக தெரிந்து கொண்டு வருகிறது. ஆனால் இடத்தை துடைத்து சுத்தப்படுத்தும் வேலை, தடைகளை எல்லாம் நீக்கும் வேலை கடினமானது. சித்ரா, ஸ்டாப் பண்ணலாமா? அதோட ஓகே, நன்றி மேடம். சரி, இது யாரு என்ன எப்படி புரிஞ்சுட்டீங்க சொல்ல முடியுமா? இது வரைக்கும் வாசிச்சத வசந்தம்மா சொல்லுங்க. அம்மா, தேங்க்யூ வெரி மச் மா. மொத்தத்துக்கும் சுருக்கம், டோட்டல் சரண்டர். அதேதான். சரண்டர்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணல, சரண்டர்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணல. ஆனா என்ன செய்யணும் அப்படிங்கறத மதர் வந்து தெளிவா காட்டிட்டாங்க. ஆமா, இது நம்ம ரொம்ப இம்மீடியட்டா ஃபாலோ பண்ண வேண்டிய கைடன்ஸ் கொடுக்குறாங்க. ஒண்ணு, வாட் எவர் ட்ரபிள்ஸ் அஸ், அத வந்து நீ போ தூர, ஐ டோன்ட் பாதர் ஃபார் யூ அப்படி சொல்லிடணும். நம்மள தொல்லைப்படுத்துறதெல்லாம் நம்ம ஒதுக்கிடணும். அண்ட் நம்மளுடைய சராசரி இன்டெலிஜென்ஸுக்கு மதர் கேட்கல, அதெல்லாம் கூட வேண்டாம். ஆனா ஐ திங்க் நீங்க சராசரியானங்கிறத சித்ராமா சரியானன்னு படிச்ச மாதிரி இருந்தது எனக்கு. சரி சரி, ஓகே, இட்ஸ் ஆல் ரைட். அந்த சராசரி இன்டெலிஜென்ஸ் கூட வேண்டாம். டோட்டலி சிம்பிளி சரண்டர். இது இப்படி இருக்கிறது. டிவைன் யூ டேக் கேர், அலோவ் தி டிவைன் டு டு எவ்ரிதிங். அதான் வந்து இதுக்கு உள்ள ஹெட்டிங்கா நம்ம பார்த்தோம். இல்ல, இப்படி இருக்கிறது நீ பாத்துக்கோன்னு சொல்லல, இட் இஸ் லைக் திஸ், அவ்வளவுதான். அதோட நிறுத்திட்டாங்க. அத நல்லா கவனிக்கணும். யூ see, இட் இஸ் லைக் தட், தட்ஸ் ஆல். பாருங்க, இது எப்படி இருக்கு, அவ்வளவுதான். இவ்வளோ நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் சொல்ல முடியணும். வேற யாராவது சொல்ல முடியுமா? வேற யாராவது? ஆமா, இந்த விஷயத்த நம்ம எப்பெல்லாம் செய்யறோமோ அந்த எவ்ரி தருணம் அந்த டிவைன் டேக்ஸ் கேர். அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். நம்ம என்ன பேசணுமோ, நம்ம என்ன செய்யணுமோ அல்லது எழுத வேண்டுமோ அத வந்து டிவைன் கொடுக்குறாரு. நமக்கு எப்பயுமே ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்கும்ல, மனசுன்னு ஒண்ணு இருக்கு, அது எதையாவது ஒண்ணு சொல்லும்ல. மங்கை சொல்லுங்கம்மா. அம்மா, என்ன செய்யணும்ன்ற அந்த ப்ராப்பர் கைடன்ஸ், ப்ராப்பர் பர்சன்ஸ், ப்ராப்பர் சிச்சுவேஷன், அது மூலமா உங்களுக்கு வந்து சேர்ந்துரும். அதனால நீங்க டோட்டல் சரண்டர்னு இருந்தீங்கன்னா நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். மனசுல பயம் இருந்ததுனாதான் என்ன நடக்கும்னு ஒரு கலக்கம் இருக்கும்போது அப்போ நம்ம டோட்டல் சரண்டருக்கு போகலன்ற மாதிரி அர்த்தமாகுது. இல்ல மங்கை ஒரு விஷயத்த கவனிக்கணும். அவங்க சரண்டர்ங்கிற வார்த்தையவே இங்க யூஸ் பண்ணல. யூ ஹாவ் டு லுக் இன்டு இட் கேர்ஃபுல்லி. சரிங்கம்மா. சரண்டர்னு அவங்க அந்த வார்த்தையை சொல்லவே இல்லை, எங்கேயுமே சொல்லல. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். அந்த நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த சரணாகதி அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப பெரிய வார்த்தை. முழுமையான சரணாகதி அதெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தை, அதுக்கெல்லாம் போகக்கூடாது. ஆனா ஒரு மதர் வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதனுடைய நிலைக்கு இறங்கி வந்து இத சொல்றாங்க அப்படிங்கிற பார்வையில இதை பார்க்கணும். ஓகேவா? தேங்க்யூமா, தேங்க்யூமா. காந்திமதி என்ன சொல்ல வரீங்க? அம்மா, நம்ம வந்து ஒயிட் பேப்பர் மாதிரி பேசாட்டு இருக்கணும் அப்படின்னு. ஆமா, ஒயிட் பேப்பர் மாதிரி பேசாம இருக்கணும், அவங்கள எழுத விட்டுறணும். எஸ், வெரி குட், வெரி குட். ராதாராணி சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம்மா. இத பாரு, இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு
அவ்வளவுதான். இப்ப நான் இருக்கிற மாதிரி கம்முன்னு இருக்கணும். சுவாமி இதோ இப்படி இருக்குன்னு என்னவா இருந்தாலும் முழுசா ஒப்படைச்சிட்டு அப்படியே இருக்கணும். இந்த அப்படி இருக்குதான் பாரு, நீதான் பாத்துக்கோ. அது நீதான் பாத்துக்கோன்னு கூட இல்ல, இல்ல இந்த பாரு இது இப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு, அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஏன்னா அதுக்கு மேல சொன்னா ஒண்ணும் கம்ப்ளைண்ட் ஆயிடும். See, you have to be very careful with the mother. இது ரொம்ப இந்த பகுதி ஒளி பொருந்திய பாதையில ஒளிபொருந்திய பாதையில நம்ம படிச்சிருக்கோம். இது ஏற்கனவே வந்திருக்கு. ஒளி பொருந்திய பாதை ஒரு கம்பைலேஷன். அது எல்லா மதரோட கலெக்டிவ் ஒர்க்ஸ்ல இருந்தும் அதை எடுத்திருக்காங்க. அது இந்த சேம் பேரா இன்னும் கடைசி வரைக்கும் இருக்கிறது. இதோட கடைசி வரைக்கும் அதுல இருந்துதான் எடுத்திருக்காங்க. அது நம்ம படிச்சிருக்கோம் ஆல்ரெடி. தேங்க்யூ. மீரா சொல்லுங்க. வணக்கம் அம்மா. வணக்கம். அதாவது என்னன்னா, இறைவனே நம்ம பேச வேண்டியது செய்ய வேண்டியது அவரே செஞ்சிடுறாரு. நீ எதுவும் செய்ய வேணாம், நீ ஆனந்தமா இரு. அது இவ்வளோ அதான் நம்ம ஒண்ணும் பண்ண வேணாம், சந்தோஷமா இரு. அது அது ரொம்ப அழகா இருக்குல்ல அந்த வார்த்தை. அதுதான் எனக்கு அந்த வேர்ட் தான் ரொம்ப பிடிச்சது. அதான் நான் எடுத்துக்கிட்டேன். அருமையா இருந்தது. நீ நான் உனக்காக பேசுற செய்யறேன், இறைவன் நீ ஆனந்தமா இரு. அது எவ்வளவு பெரிய நம்ம எல்லாம் அதெல்லாம் தெரியாம எவ்வளவோ போட்டு மண்டைய உழட்டி கஷ்டப்பட்டுட்டு. அதுதான் நீங்க சிலரை ஆசிரம் போனீங்கன்னா கவனிக்கலாம். இப்பெல்லாம் அவ்வளவா நடக்கிறது இல்ல. முன்னாடி எல்லாம் நான் பார்த்திருக்கேன். அந்த தர்ஷன் டேஸோ இல்ல மற்ற நாட்கள்லயோ பாத்தீங்கன்னா உட்காந்து எல்லாரும் பக்கம் பக்கமா எழுதுவாங்க, லெட்டர் எழுதுவாங்க மதருக்கு. அதோட ஒரு ஆஃபரிங் போடுவாங்க. உங்களுடைய சிந்தனையவே மதர் பார்த்துடுவாங்க, படிச்சிடுவாங்க, என்ன செய்யணுமோ செஞ்சிடுவாங்க. அது மதரே ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க, நீ எனக்கு எழுத வேண்டியது கூட இல்லை, நீ நினைச்சா போதும், நான் அத என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடுவேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சோ நமக்கு நம்மளோட மைண்டு சும்மா இருக்காது. மதருக்கு இது கேட்குமா கேட்காதா, தெரியுமா தெரியாதா அப்படின்னு இருக்கும். ஒரு முறை என்னாச்சுன்னா, நான் ஆரோவிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஷாம்லாமா ஒரு ஈவெண்ட்டுக்கு இங்க கூப்பிட்டுருந்தாங்க. சாவித்ரி பவன்ல தான் நடந்தது. அது என்னன்னாக்கா, பல ஆரோவில் வாசிகள், ஆசிரமைட்ஸ் இவங்க எல்லாம் மதரை பார்த்த அந்த எக்ஸ்பீரியன்ஸை ரெக்கார்ட் பண்ணாங்க. ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு ஈவெண்ட்டுக்கு என்ன கூப்பிட்டுருந்தாங்க. அது யாரு அப்படிங்கிறது எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. எங்க இதுல கங்காலட்சுமின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களதான் நினைக்கிறேன். நான் ஆல்மோஸ்ட் ஒரு பாதி ஆயிடுச்சு அப்பதான் போனேன் நானு. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிருச்சு. எனக்கு அவங்க என்ன பேசினாங்க அதெல்லாம் ஒண்ணுமே ஞாபகம் இல்லை. அப்போ நான் திடீர்னு அப்போ உள்ள போனேன். ஷதாவன் மைக்க வச்சுட்டு இருந்தாங்க, எல்லாருக்கும் ஒரு தேங்க் பண்ணாங்க. அப்போ நான் நினைச்சிட்டேன், இவங்க இந்த கங்கலட்சுமி பிரெஞ்சு இவங்க, அதனால இவங்க மதருக்கு பிரெஞ்சுல லெட்டர் எழுதியிருப்பாங்க. நான் எப்படி ஒரு மனுஷனோட மனசு எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட் நான் போறேன், அவங்களையே அப்பதான் நான் பாக்குறேன். ஆனா என் மனசு எப்படி ஓடுது பாருங்க. இவங்க பிரெஞ்சு லேடி, மதரும் பிரெஞ்சு, அதனால எழுதியிருப்பாங்க. உடனே மதர் ரிப்ளை போட்டிருப்பாங்க அப்படின்னு என் மைண்டுக்குள்ள ஓடுது. யூனோ, அதாவது அவங்க என்ன சொல்லி முடிச்சாங்க அப்படின்னு சொன்னாக்கா, நான் மதருக்கு லெட்டர் எழுதினேன், மதர் இம்மீடியட்டா எனக்கு ரிப்ளை போட்டாங்க, ஆனா எனக்கு ஒரு 20 வருஷம் கழிச்சுதான் வர முடிஞ்சது அப்படிங்கிறதோட அவங்களுடைய அந்த பேச்சை முடிச்சுக்கிட்டாங்க. ஆனா எனக்கு இது மாதிரி மைண்ட்ல ஓடுது. அப்போ ஆல்மோஸ்ட் எல்லாரும் எழுந்திரிச்சிட்டாங்க. ஷதாவன் ஒரு நிமிஷம் மைக்க வாங்கி சொல்றாங்க, கங்காலட்சுமி பிரெஞ்சுல எழுதினாங்க, மதர் அதுக்கு இங்கிலீஷ்ல ரிப்ளை பண்ணாங்கன்னு சொன்னாங்களே, பார்க்கலாம். எனக்கு அப்படியே பலார்னு கணத்துல போட்ட மாதிரி இருந்தது. யூனோ, ஒரு செகண்ட்ல அந்த மனிதனுடைய மனம் அப்படிங்கிறது எப்படி வேலை செய்து பாருங்க. அப்படி எனக்கு தாட் போச்சு, ஓ இவங்க பிரெஞ்சு, மதர் ஒன்னே பிரெஞ்சுல போட்டிருப்பாங்க அப்படின்னு நானா என் மைண்ட்ல ஓடுது. சோ அதனால நம்ம இந்த மைண்டு தான் எல்லாத்துக்கும் இது காரணம். அப்புறம் அதுக்கு உடந்தையாக நம்முடைய ஒரு சில மற்ற குணாதிசயங்கள் உள்ளுக்குள்ள மறைஞ்சிருக்கிறது,
இது எல்லாரும் ஒன்னா சேர்ந்துப்பாங்க. சேர்ந்துட்டு ஒரு விஷயத்த இந்த மதர் சொல்றாங்கல்ல, இந்த ஹெட்ஏக் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு தலைவலியை வந்து வரவழைச்சிடுவாங்க. ஒரே ஒரு விஷயம் மதர் சொன்ன மாதிரி, இது இப்படி இருக்கு அவ்வளவுதான், இது இப்படி இருக்கு, இத பாத்துக்கோங்க, இத சரி பண்ணுங்க அப்படின்னு எல்லாம் நம்ம சொன்னாக்க, ஒண்ணு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி ஆயிடும். ரெண்டாவது வந்து என்ன சொல்றது, அந்த இன்டெகிரல் யோகாவுக்கு தேவையான அந்த குட்வில் ஃபர்ஸ்ட் கண்டிஷனையே நாம வந்து இது பண்ணிடுவோம். ஸோ அதனால மதர் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே ஸ்ட்ரிக்டா வந்து ஃபாலோ பண்ணா நிச்சயமா அவங்க சொல்ற அடுத்த பேரால சொல்ற எல்லா விஷயங்களும் சர்க்கம்ஸ்டான்சஸ் இல்லாட்டி அவங்களே அவங்களோட ஒப்பீனியனை கூட மாத்திப்பாங்க. இது வந்து ஆரோவில்ல பல தடவை வந்து இது மாதிரி நடந்திருக்கு, எனக்கே நடந்திருக்கு நிறைய விஷயம். ஸோ அதெல்லாம் டூ பர்சனல் சொல்ல முடியாது கிளாஸ்ல, பட் இட் ஹேப்பன்ட் செவரல் டைம்ஸ். ஸோ அதனால இப்போ அதை வந்து நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு புரியும், ரொம்ப நான் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா மதரோட வேர்ட்ஸை மட்டும் கேர்ஃபுல்லா உள்வாங்கிக்கணும், அவ்வளவுதான். வசந்தம்மா சொல்லுங்க. அம்மா இதுல வந்து ரொம்ப டிபிக்கலி ஒரு பாயிண்ட் என்னவா இருந்ததுன்னா, ஆரம்பத்துல வந்து மதர் ஸ்டார்ட் பண்ணாங்க, இஃப் யூ சின்சியர்லி வாண்ட் டு டூ தட் கெட் அவுட் ஆஃப் செய்யலான்னு. கடைசியில சொல்றாங்க, I am more and more convinced that people do not really want it. ஆமா, நம்ம குணத்தையும் அதுல கொண்டு வந்துட்டாங்க. அதாவது இந்த பனிக்குட்டி சகதியில உழல்ற மாதிரி நமக்கு அது பிடிக்கும், யூனோ, தட் இஸ் ஹியூமன் மென்டாலிட்டி. அதுக்குள்ளேயே நமக்கு கவலைப்படுறது பிடிக்கும், அப்புறம் வந்து நமக்கு தலைவலி வர்றது பிடிக்கும், மற்ற எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்றது நமக்கு பிடிக்கும். ஸோ தட் இஸ் வை. ஏன்னா இந்த ஒரு பிளிஸ்ஃபுல்லா இருக்கிறது, ஒரு ஆனந்தத்தோட இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அது இருந்தாலும் நமக்கு வந்து அது புரியாது, அவ்வளவுதான். ஆனா நம்மளால வந்து பல காரணங்களால அது மாதிரி இருக்க முடியாது, அதுவும் ஒரு வகையில உண்மை. ஆனா ஒண்ணு என்ன செய்யலாம்னா, ஒண்ணு மதருக்கு எப்பயுமே ஒரு கிராட்டிடியூடோட இருக்கணும், அது ஒண்ணு. ரெண்டாவது, மதர் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த லைஃப் வந்து டோட்டலா மாறி இருக்கும். ஸோ அதையும் வந்து நாம கொஞ்சம் ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஓகே, இவ்வளோ பேரு மதரே வந்து அந்த இதுல எழுதின மாதிரி, சமாதியில எழுதின மாதிரி எத்தனையோ பேர் இருள உழலும் பொழுது நமக்கு ஒரு லைட்டை காட்டினாங்க அப்படிங்கிறதுல நாம வந்து அந்த கிராட்டிடியூடோட இருந்தா அதுவே வந்து மாறுறதுக்கான பல வழிகளை வந்து அது கொண்டு வரும். ஓகே, இப்ப பார்க்கலாம். தேங்க்யூ வசந்தம்மா. There can be no doubt that if you sincerely want to get out of it, it is not so difficult after all. இது வந்து ஒன்றும் கஷ்டமே கிடையாதுன்ட்டாங்க, ரொம்ப ஈஸி. You have nothing to do. You only have to allow the Lord to do everything. இறைவனை வந்து அந்த பரமனை பகவானை வந்து எல்லாத்தையும் செய்ய விட்டுடணும். நீங்க வந்து பகவானுடைய லைஃப்ல வந்து இது ஒரு இன்சிடென்ட் உங்களுக்கே தெரியும். அலிப்பூர் செல்லுல இருந்தப்போ தன்னுடைய கேஸை டிஃபெண்ட் பண்றதுக்காக பகவான் வந்து இதை நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சாரு. இது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சாரு. ஆனா இறைவன் திருப்பியும் சொன்னான், இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இமீடியட்லி ஹி ஒபைட் இட். அதுக்கப்புறம் அதை அவர் தொடவே இல்லை. பட் இட் சோ ஹேப்பன்ட், இல்லாட்டி இது வந்து அந்த இறைவனுடைய இது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இவர் என்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் அந்த லாயருக்கு சொல்லணும்னு நினைச்சாரோ, அந்த சித்தரஞ்சன் தாஸ் இல்லாட்டி CR தாஸ்ன்னு சொல்லப்படுற அந்த பிரபலமான வக்கீலுக்கு என்ன சொல்லணும்னு நினைச்சாரோ அது எல்லாத்தையும் அந்த லாயர் அவரே சொன்னார். சோ அப்படி இருக்கும் பொழுது அதையே தான் மதர் இங்க வந்து அப்படியே சொல்றாங்க, let allow the Lord to do everything for you, அவ்வளவுதான். And he does everything, it is so wonderful. என்னமெல்லாமோ வந்து நியூஸ்ல எல்லாம் நம்ம படிக்கிறோம், இன்னைக்கு ஒண்ணு இங்க இதாயிடுச்சு, அடுத்த வருஷம் அப்படியா போகுது, இல்லாட்டி 2025 டிசம்பர்ல வந்து வெள்ளம் வரப்போகுது, இப்படி என்னெல்லாமோ நம்ம வந்து படிச்சோம் பார்த்தோம். ஆனா அது மாதிரி எல்லாம் நடந்ததா அப்படின்னாக்க இல்லவே இல்லை. எங்கெல்லாம் இந்த ஒரு ஆன்மாவுடைய அந்த ஓப்பனிங் இருக்கோ, முக்கியமா மதர் ஸ்ரீ அரபிந்தோன்னு இருக்கிறவங்க நிறைய பேர் உலகம் முழுக்க அங்கெங்கே இருக்காங்க. ஸோ அந்த சில என்ன சொல்றது, அந்த சில பவர்ஸ் போதும், அந்த சில சாநித்தியம் அங்கே போதும், அந்த ப்ரெசன்ஸ் போதும்.
இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்கு. அதுவே போதும். இன்னும் கொஞ்சம் ஒரு டீப்பரா போனோம், இல்லாட்டி நமக்குள்ள இருக்கிற பல விஷயங்களை நாம வந்து கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணி ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, so the world will be so good. It will be a life divine. He takes anything, even what we call a very ordinary intelligence, and he simply teaches you to put this intelligence aside to rest. நமக்கு எவ்வளவு புத்திசாலித்தனம் இருந்தாலும் அதுக்கு தான் பகவானுடைய இதையே நான் சொன்னேன். பகவான் வந்து சொல்றாரு, நான் வந்து இந்த யோகாக்கு வந்தது இட் இஸ் அ பேக்டோர் என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் எழுதியிருப்பார், சம்பக்லால்ஜி எழுதியிருப்பார். ஆனா ஏன் மதர் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா, ஷீ இஸ் எ பார்ன் அவதார். அவங்க வந்து அது மாதிரி அவதாரமாவே பிறந்தவங்க, அந்த கான்சியஸ்னஸ்லயே வந்தவங்க. சோ அதனால அவங்களுக்கு ஆரம்ப காலத்துல இருந்தே 5 வயது இல்லாட்டி அதுக்கும் முன்னாடி இருந்து ஷீ நோஸ் ஹூ ஷீ இஸ், அவங்க யாரு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்படிங்கிறதுனால அது ஈஸியா இருந்தது. சோ இது மாதிரி வந்து நம்ம அவங்களுடைய வாழ்க்கையில இருந்தே இந்த உதாரணத்தை எல்லாம் எடுத்துக்கலாம். அந்த இன்டெலிஜென்ஸ், நம்மளுடைய புத்திசாலித்தனம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, அது எங்கேயோ ஒரு இடத்துல போய் சறுக்கும். ஸோ பெட்டர் வி லீவ் ஆல் தீஸ் திங்ஸ் அசைட். அதை வந்து ஓரங்கட்டிடணும். தேர் பி குவயட், டோன்ட் ஸ்டர், டோன்ட் பாதர் மீ, ஐ டோன்ட் நீட் யூ. ஸோ இதெல்லாம் சொல்லிடணும். எனக்கு நீ தேவையில்லை, அந்த ஓரமா போய் உட்காந்துக்கோ, இந்த பக்கம் வராத அப்படின்றத நம்ம சொல்லிடணும். Then your door opens. You don't even feel that you have to open it. It is wide open. அது வந்து நீ திறக்கணும்ன்றது கூட அவசியம் இல்லை, அதுவே தானாவே திறந்துக்கும். ஏன்னா you are getting into the idea of surrender. அந்த இதுக்குள்ள நீங்க நுழைறீங்க. அதனால the door will be wide open. ஆனா அந்த சரண்டருங்கிற வார்த்தையை வந்து மதர் இங்க சொல்லல. நம்ம மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ரொம்ப எளிமையா இது வந்து புரியணும் அப்படிங்கிறதுக்காக இதை இப்படி சொல்றாங்க. You are taken over to the other side. All that is done by someone else. அந்த someone கேபிட்டல் எஸ் போட்டிருக்காங்க. யாரோ ஒருத்தர் நமக்காக செய்யறாங்க. திருப்பியும் அகெயின் மதர் வந்து இது சொல்றத பார்த்தோன்னாக்க காடுன்னு சொல்லல, டிவைன்னு சொல்லல, எதுவுமே சொல்லல. அவங்க மொட்டையா சொல்றது someone அப்படின்ட்டாங்க. See how the mother and Sri Aurobindo are using words. இதையும் வந்து கீனா அப்சர்வ் பண்ணணும். அந்த வெறும் ஐடியா மட்டும் இல்லை, நாம எப்படி பேசணும் அப்படிங்கிறது கூட இதை படிச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். someone else is doing it அப்படின்றாங்க. someone elseன்னா நம்ம உடனே யாரோ ஒரு மனுஷ ரூபத்துல வந்து எல்லாம் செய்வான் அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம நினைச்சுக்குவோம். ஆனா அப்படி இல்லை, ஏதோ ஒரு சக்தி ஏதோ ஒண்ணு வந்து இது செய்யுது. நீங்க வந்து இந்த ஆரோவில் சார்ட்டர் எழுதும்போது அந்த யூஎன் மூலமா எல்லா நாடுகளுக்கும், உலகத்துல இருக்க எல்லா நாடுகளுக்கும் அனுப்பணும்னு பார்த்தாங்க. அப்போ வில்லிங் சர்விட்டர் ஆஃப் த டிவைன் கான்சியஸ்னஸ் அப்படின்ற அந்த சென்டென்ஸுக்கு இந்த டிவைன் கான்சியஸ்னஸ் அப்படின்னா அதை வந்து ரஷ்யா போன்ற நாடுகள்ல, ஏன்னா அது கம்யூனிசம் நாடு அப்படிங்கிறதுனால இந்த டிவைன்கிறத வேற எதை வச்சு ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. அதை மொழிபெயர்க்கும் போது அது டிவைன் கான்சியஸ்னஸ்ன்னு போடல, வேற ஒன்ன போட்டு அதை ஃபில் பண்ணி அனுப்பிச்சாங்க. பானுப்பிரியாவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதை ஏதோ ஒரு சண்டே ஈவெண்ட்ல வாசிச்சாங்க. தெரியுமா பானுப்பிரியா, ஞாபகம் இருக்கா? ஆமாமா, சண்டே ஈவென்ட்ல வாசிச்சோம். ஆனா ரஷ்யாக்கு போட்டதை பத்தி அதுல இல்ல இருக்கிற மாதிரி ரஷ்யாவுக்கு போட்டதுதான். நான் ரெஃபர் பண்ணிட்டு சொல்றேன்மா. ரஷ்யன்ஸுக்கு போட்டதுதான் அது. அது என்னன்னாக்கா பர்ஃபெக்ட் கான்சியஸ்னஸோ என்னவோ போட்டாங்க அதுக்கு பதிலா. சோ அது மாதிரி மதருடைய வார்த்தைகள் பாத்தீங்கன்னாக்கா அவ்வளவு நுணுக்கமா இருக்கும். சோ இதையும் கூட நம்ம இதுல இருந்து கத்துக்கணும், இன்னும் கொஞ்சம் டீப்பரா இதை படிக்கும் போது. All this tremendous labor of the mind, striving to understand, toiling and giving itself headaches. ஸோ இதெல்லாம் இந்த மனசு வேலை செஞ்சுட்டே இருந்தோம்னா இதுதான் வந்து டிப்ரெஷன்ல போறது, இதுதான் வந்து வேற எங்கேயோ நம்மளை வந்து கூட்டிட்டு போறது. மதர் ஸ்ரீ அரபிந்தோன்னு இருக்கிறவங்களுக்கே பலருக்கு நான் பார்த்திருக்கேன் இது மாதிரி விஷயங்கள் நடக்கிறது உண்டு. ஏன்னு சொன்னா
ரொம்ப ஆர்வத்தோட வந்து அதை படிப்பாங்க. பட் தே வில் ஒரு இல்லூஷனுக்குள்ள போய் மாட்டிப்பாங்க எப்படியோ. ஐ டோன்ட் நோ ஹவு. ஏன்னு சொன்னா ஒரு விஷயத்த டீப்பா படிக்கும்போது அது மாதிரி எதுலையுமே மாட்டிக்க மாட்டீங்க. இதெல்லாம் நமக்கு வந்து நம்மளால செய்ய முடியாது. ஈவன் திஸ் இன்டெகிரல் யோகா யூ கான் டூ இட் பை யுவர் செல்ஃப். த டிவைன் ஒன்லி ஹேஸ் டு டூ இட் ஃபார் யூ. என்ன, உங்களுக்காக அந்த இறைவன் தான் செய்யணுமே ஒழிய நாம செய்ய முடியாது அதை. சோ இது எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுக்கணும். சாவித்திரி அப்படின்னு சொன்னா இப்ப வசந்தாம்மா சொன்ன மாதிரி ஓகே இது நல்லா இருக்கு, ஏன்னா அந்த புக்ல இருக்கிறதானே எடுக்கிறோம். இதுல வந்து நமக்கு இன்ஸ்பயரான சில சென்டென்சஸ் இல்லாட்டி எல்லாருக்கும் எளிதாக ஒரு புரியக்கூடிய ஒரு இது வரிகள் அதை செலக்ட் பண்ணி அந்த ஒரு சாராம்சத்தை கொடுக்குறோம். பட் நத்திங் மோர் தென் தட். ஏன்னா பகவானுடைய லெவலுக்கு யாராவது போக முடியுமானா உலகத்திலையும் யாரும் இல்லை, இனிமே யாரும் வரப்போறதும் இல்லை. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். பட் இட் இஸ் ஆல் த வே த மைண்ட் ஒர்க்ஸ். It is absolutely useless, no use at all. It merely increases the confusion. அது ஒன்னே என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா இன்னும் குழப்பத்தை தான் கொண்டு வரும். You are faced with a so-called problem. So-called problemன்னு வேற சொல்றாங்க. அது என்ன பிரச்சனையா என்ன? பிரச்சனைன்னு சொல்ல வராங்க. What we consider as a problem. நமக்கு வந்து அது ப்ராப்ளமா தோணுது. ஸோ இட் இஸ் சோ கால்டு ப்ராப்ளம். அந்த சோ கால்டு ப்ராப்ளம் ஒய் ஷுட் யூ சே, வாட் ஷுட் யூ டூ, ஹவு ஷுட் யூ ஆக்ட், நான் என்ன செய்யணும், என்ன சொல்லணும், என்ன எப்படி இதெல்லாம் வந்து இதுக்கு ஆக்ட் பண்ணணும், ரியாக்ட் பண்ணணும், இதெல்லாம் வந்து நமக்கு மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். தெர் இஸ் நத்திங் டு டூ. நீ எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. நத்திங். யூ ஒன்லி ஹாவ் டு சே டு த லார்ட், தேர் யூ சி இட் இஸ் லைக் தட். பாருங்க இது இப்படி இருக்கு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் சொல்ல தேவையில்லை. இல்ல இவங்களை திருத்துங்க, நம்ம என்ன செய்வோம், உடனே இந்த மனசு வந்து கூட ஒரு சஃபிக்ஸ் ஒண்ணு போடும். பாரு இது இப்படி இருக்கு, இது இப்படி நடக்குது அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஐயோ இவங்களை ஏதாவது பண்ணக்கூடாதா, இல்லாட்டி ஏதாவது ஒண்ணு நீங்க செய்ய மாட்டீங்களா அப்படின்னு எல்லாம் தொடர்ந்து ஒரு இதுவா போட்டே போவோம். ஸோ அதெல்லாம் செய்யக்கூடாது. ஸோ அது வந்து இன்னும் ஒண்ணு நம்மளை கீழே கொண்டு போகும், இல்லாட்டி வேற ஒரு ஆட்டிடியூட உள்ள இழுத்துட்டு வந்துடும். அதனால we have to be careful. இதை மட்டும் சொல்லணும். There you see it is like that. That's all. And then you stay very quiet. அதுக்கப்புறம் நீங்க வந்து அமைதியா இருந்துடணும். And then quiet spontaneously. இந்த அமைதியா இருந்துடணுங்கிறத அண்டர்லைன் பண்ணிக்கணும். அது சொல்லிட்டு அமைதியா இருந்துடணும். அதுக்கப்புறம் without thinking about it, without reflection, without calculation, nothing, without the slightest effort, ஒரு சின்ன முயற்சி கூட நாம வந்து அதுல எடுக்கக்கூடாது. இதை மாத்தணும், இல்லாட்டி அதை செய்யணும். முதல்ல நாம மாறணும். அடுத்தவன் மாறுறதுக்கு பதிலா முதல்ல நாம வந்து நம்மளை மாத்திக்கணும், அவ்வளவுதான். ஸோ இது வந்து ஒரு பல காலம் இங்க ஆரோவில்ல வந்து இது ஒரு கம்யூனிட்டி லைஃபா இருக்கிறதுனால, பிகர் கம்யூனிட்டி அதனால கொஞ்சம் கஷ்டம். ஒரு கம்யூனிட்டினா இப்பெல்லாம் வந்து தப்பா புரிஞ்சுக்கிறோம். ஒரு சென்னையில இருக்கிற மாதிரி ஒரு கேட்டட் கம்யூனிட்டி அப்படி நினைச்சுக்கிறோம். இட் இஸ் நாட் சோ. ஆரோவில் வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஐடியா. ஒரு நோக்கத்திற்காக, ஒரு லட்சியத்திற்காக உருவாக்கப்பட்ட கம்யூனிட்டி இது. இது மாதிரி கம்யூனிட்டியில த ப்ராப்ளம்ஸ் ஆல்சோ பிகர், அதுவும் வந்து பெருசா தான் இருக்கும். நிறைய நாள் கிட்டத்தட்ட ஒரு ஆரோவில்ல சேர்ந்து ஒரு 10 வருஷம் வரைக்கும் நினைக்கிறேன் நான், ஒரு 7-8 வருஷம் வரைக்கும் சில விஷயங்கள்லாம் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. பிகாஸ் யூ நோ வென் யூ சர்வ் இன் ஆஷ்ரம் உங்களுக்கு ஒரு வேலையும் இல்லை. நீங்க போக வேண்டியது 4 மணி நேரம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்ய வேண்டியது, வந்துட வேண்டியது, அவ்வளவுதான். வேற யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. வெரி ஈஸி ஆஷ்ரம்ல வேலை செய்யறது. ஆனா இங்க வரும்போது யூ கான்ட் டூ எனிதிங் பிகாஸ் இட் ஹெல்ப்ஸ் ஃபார் யுவர் ப்ரோக்ரஸ். அதை வந்து ஒண்ணு மைண்ட்ல வச்சுக்கணும். ஆனா ஒரு விஷயத்த எப்படி டீல் பண்றது அப்படிங்கும்போது பல நாள் வந்து ஒரு 7-8 வருஷம் போல ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. என்னடா இப்படி இருக்கு, இப்படியே வந்து அந்த மைண்டு போகுதே ஒழிய அதை தாண்டி அது போக மாட்டேங்குது. ஸோ ஃபைனலா வந்து ஒரு சொல்யூஷன், இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு ஒரு நாள் திடீர்னு தோணுச்சு. ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ்
அப்பதான் வந்து ஓகே இதை இப்படி டீல் பண்ணணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ளூ மாதிரி கிடைச்சது. ஓகே, டூ யுவர் டியூட்டி அண்ட் லீவ் எவ்ரி திங் டு த டிவைன். உன்னோட வேலையை செய்ய, மற்றது எல்லாத்தையும் ஒன்னும் காதுக்குள்ளையும் ஏத்திக்காத, மைண்டுக்குள்ளையும் ஏத்திக்காத, உன்னோட வேலையை மட்டும் செய். ஆனாலும் அந்த ஆளோட தான் நம்ம வேலை செய்யணும். அது மாதிரி இருக்கிறவங்களோட தான் வேலை செய்யணும், வேற வழி இல்லை. ஓகே, லெட் இட் பி, அது அவனோடது. ஏன்னா அப்பதான் வந்து இந்த ஒளிபருந்திய பாதையெல்லாம் படிக்கும்போது அவன் ஏன் ஒன்ன மாதிரி ஆகணும்னு நீ நினைக்கிற? யூனோ, தட் இஸ் நாட் த ரைட் திங். என்ன அப்படி இருக்கணும் நீ நினைக்காத. சோ நீ எப்படி இருக்கணுமோ அது போல இரு, நீ என்ன செய்யணுமோ அதை செய். ஆனா அவனை வச்சும் நீ வேலை வாங்க. தட் இஸ் இட். அப்ப வந்து ரொம்ப ஒரு கிளாரிட்டி இருந்தது. அதுக்கப்புறம் ஐ டிடன்ட் ஃபேஸ் தட் ப்ராப்ளம் அட் ஆல். அந்த ஒரு பிரச்சனை வந்ததே இல்லை. ஈவன் தோ இட் அப்பப்போ அது வந்தால் கூட இட் வாஸ் நாட் லைக் பிஃபோர். அது வந்து ஒரு சிவியரா அது மாதிரி எல்லாம் இல்லவே இல்லை. ரொம்ப ஈஸியா இருந்தது. எனக்கே ஆச்சரியமா இருந்தது. அப்போ ஒரு நாள் வந்து நான் ஷதவன்ட்ட கூட சொன்னேன், நவ் ஐ நோ ஹவு டு டேக்கிள் இட் அப்படின்லாம் சொன்னேன். இஸ் இட் அப்படின்னாங்க. ஸோ யூனோ இது எல்லாத்தையும் ஒரு ஸ்பிரிச்சுவல் இதெல்லாம் நம்ம வந்து வெளியே சொல்ல முடியாது. ஸோ பட் திஸ் இஸ் வாட் வில் ஹேப்பன் அண்ட் இட் ஷுட் ஹேப்பன். அதை வந்து ஓரமா ஒதுக்கிட்டு மைண்டை குவைட்டா வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அவங்களே கூட அதை மாறி அவங்களுடைய இதை புரிஞ்சுட்டு நமக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணுவாங்க. இல்லாட்டி ஒரு ஒற்றுமையா வேலை செய்ய முடியும். இது ஆரோவில்ல வந்து நிறைய நடக்கக்கூடியது. அப்பெல்லாம் இது மாதிரியான வார்த்தைகள் வந்து ரொம்ப உபயோகமா இருக்கும் எனக்கு முக்கியமா. That is to say, the Lord does it. It is no longer you. He does it. He arranges circumstances. He arranges the people. He puts the words into your mouth or your pen. அவரே வந்து எந்த வார்த்தையை வைக்கணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்லுவாரு. அவரே எல்லாத்தையும் செய்வார். ஆனா வந்து நமக்கு கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஒரு நிதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் நிதானிச்சு பேசணும், நிதானிச்சு செய்யணும் அப்படின்னு நம்ம சாதாரணமா ஒரு வழக்குல நம்ம சொல்லுவோம். அதை எப்பயுமே பெரும்பாலும் கடைபிடிக்கிறது இல்லை. ஸோ மதர் வந்து அதுதான் இங்க சொல்ல வர்றாங்க. We have to give a pause and we have to give way to the divine to act in that circumstance. He does everything. You have nothing more to do but to allow yourself to live blissfully. Very, very important. நீ வந்து சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். மற்றதெல்லாம் அதுவே நடக்கும். I am more and more convinced that people do not really want it. ஆனா நமக்கு தான் வந்து அது வேண்டாம் அப்படிங்கிறது போல, தேவையில்லைங்கிறது போல இருப்போம். ஏன்னு சொன்னா அந்த மைண்ட் வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கணும். அப்படி செஞ்சாதான் நம்ம வந்து ஏதோ ஆக்டிவா இருக்கோம் அப்படிங்கிற அர்த்தம். நெக்ஸ்ட் யாராவது வாசிங்க. பானுப்பிரியாட்ட புக் இருக்கா? இருக்குமா? வாசிங்கம்மா, இங்கிலீஷ். But clearing the ground is difficult. The work of clearing the ground beforehand. But you don't even need to do it. He does it for you. But they are constantly breaking in. The old consciousness, the old thoughts. Yes, they try to come in again by habit. You only have to say, Lord, you see, it is like that. That's all, Lord. You see this, you see that. You see this fool. And it is all over immediately. And it changes automatically. My child, without the slightest effort, simply to be sincere, that is to say, to truly want everything to be right. You are perfectly conscious that you can do nothing about it, that you have no capacity. I feel more and more that this amalgam of matter like this, of cells, all that is pitiful. It is pitiful. I do not know whether there are certain states in which people feel powerful, wonderful, luminous, capable. But for me, it is because they do not really know what they are like. When you really see how you are made, it is really nothing, but it is capable of everything, provided that you allow the Lord to act. But
There is always something that wants to do it by itself. That's the trouble. Otherwise, no, you may be full of an excellent goodwill and then you want to do it. That's what complicates everything. Or else you don't have faith. You believe that the Lord will not be able to do it and that you must do it yourself because He does not know. Mother laughs. This kind of stupidity is very common. How can he see things? We live in a world of falsehood. How can he see falsehood and see? But he sees the thing as it is exactly. I am not speaking of people of no intelligence. I am speaking of people who are intelligent and who try. There is a kind of conviction like that somewhere, even in people who know that we live in a world of ignorance and falsehood. And that there is a Lord who is all truth. They say precisely because He is all truth. He does not understand. Mother laughs. He does not understand our falsehood. I must deal with it myself. That is very strong, very common. We make complications for nothing. We make complications for nothing. Okay, good. தமிழ்ல யார் வாசிக்கிறீங்க? அம்மா நான் வாசிக்கிட்டேம்மா. காந்திமதி வாசிங்க. தேங்க்யூம்மா. ஆனால் அவை பழைய உணர்வு, பழைய சிந்தனைகள் அடிக்கடி குறுக்கிடுகின்றனவே. ஆமா, வழக்கம் காரணமாக அவை மீண்டும் வர முயல்கின்றன. நீ இவ்வளவுதான் செய்ய வேண்டும் பிரபு. அதானம்மா ரைட்டா? வாசிங்க வாசிங்க வாசிங்க. தேங்க்யூ. பிரபு இதோ பாரும், இதோ பாரும், இதோ பாரும், இது இப்படி இருக்கிறது, அவ்வளவுதான். பிரபு இதோ பாரும், இதோ இதை பாரும், அதோ அதை பாரும், இந்த முட்டாளை பாரும், அவ்வளவுதான். உடனே எல்லாம் முடிந்தது. அது தன் இயல்பாகவே மாறிவிடுகிறது. குழந்தாய் எந்த சிறு முயற்சியும் இல்லாமலே மாறிவிடுகிறது. நேர்மையாக இருந்தாலே போதும். அதாவது எல்லாம் சரியான முறையில் இருக்க வேண்டும் என்று உண்மையாகவே விரும்ப வேண்டும். குறிப்பிட்ட பிரச்சனை விஷயமாய் உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, உனக்கு திறமையே இல்லை என்பதை தெள்ள தெளிவாக நீ உணர வேண்டும். உயிரணுக்களில் சடத்தின் இந்த இரசக்கலவை, இது எல்லாம் மிகவும் பரிதாபத்திற்குரியதாக தோன்றுகிறது, மிகவும் இரங்கத்தக்கது. சில உணர்வு நிலைகளில் மனிதர்கள் தாங்கள் ஆற்றல் மிக்கவர்கள், அற்புதமானவர்கள், திறமைசாலிகள் என்றெல்லாம் நினைத்துக் கொள்கிறார்களோ என்னவோ. என்னை பொறுத்தவரை அவர்கள் தங்களுடைய உண்மையான நிலையை உணராதனாலேயே அப்படி நினைக்கிறார்கள். நீ எவ்வாறு ஆக்கப்பட்டுள்ளாய் என்பதை நீ உண்மையாகவே காணும்போது உண்மையில் அது ஒன்றுமில்லை. ஆனால் அதனால் எல்லாம் செய்ய முடியும். இந்த நிபந்தனையின் பேரில் நீ இறைவன் செயல்பட அனுமதி கொடுத்தால் நீ எவ்வாறு ஆசைப்பட்டுள்ளாய் என்பதை உண்மையாகவே காணும்போது உண்மையில் அது ஒன்றுமில்லை. ஆனால் அதனால் எல்லாம் செய்ய முடியும். இந்த நிபந்தனையின் பேரில் நீ இறைவன் செயல்பட அனுமதி கொடுத்தால், ஆனால் உன்னுள் ஏதோ ஒன்று தானே அதை செய்ய விரும்புகிறது. அதுதான் இதில் உள்ள கஷ்டம். இல்லையெனில் உன்னிடம் நிறைய அருமையான நல்லெண்ணம் இருக்கலாம், ஆனால் பிறகு ஒன்றை செய்ய வேண்டும் என்று நீயாக விரும்புவாய். அதுதான் சிக்கலை உண்டாக்கி விடுகிறது. அல்லது உன்னிடம் நம்பிக்கை இல்லாதிருக்கலாம். இறைவனால் அதை செய்ய முடியாது, நீயே தான் அதை செய்ய வேண்டும் என்று நீ நினைக்கலாம். ஏனெனில் அவனுக்கு அதை எப்படி செய்வது என்பது தெரியாது. அன்னை சிரிக்கிறார். இது போன்ற முட்டாள்தனம் வெகு சாதாரணம். இவற்றையெல்லாம் அவனால் எப்படி பார்க்க முடியும்? நாம் பொய்மையான உலகில் வாழ்கிறோம். அவனால் எப்படி பொய்மையை பார்க்கவும்? ஆனால் அவன் விஷயத்தை அது உள்ளபடியே பார்க்கிறான். அப்படியே
நான் அறிவில்லாத மனிதர்களை பற்றி பேசவில்லை. தான் நல்ல அறிவாளிகளாக இருந்து முயற்சியும் செய்தவர்களை பற்றி பேசுகிறேன். நாம் அஞ்ஞான உலகில், பொய்மை உலகில் வாழ்கிறோம் என்பதையும், உண்மையே வடிவான இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதையும் அறிந்த மனிதர்களிடத்தும் எங்கேயோ அது போன்ற நம்பிக்கை உள்ளது. அவர்கள் அவன் உண்மையே வடிவாக இருப்பதனால்தான் அவனால் புரிந்து கொள்ள முடியாது. அன்னை சிரிக்கிறார். நமது பொய்மை அவனுக்கு புரியாது. நான் தான் இதை சமாளிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். இந்த மனப்போக்கு மிக வலுவாக உள்ளது, மிக சாதாரணமாக உள்ளது. காரணமின்றி நாம் சிக்கல்களை உண்டாக்கிக் கொள்கிறோம். தேங்க்யூமா. தேங்க்யூமா. யாராவது சொல்ல முடியுமா? இதுவும் ஈஸியானதுதான். ஆனா ஒருத்தருக்கு இதுல கேள்வி வருது. பட் கிளியரிங் த கிரவுண்ட் இஸ் டிஃபிகல்ட். அதாவது நம்மளை எப்படி தயார் பண்ணிக்கிறது, இருக்கிற இது எல்லாத்தையும் எப்படி எடுக்கிறது, அது கிளியர் பண்றது. கிளியரிங் த கிரவுண்ட் பிஃபோர் ஹேண்ட், முன்னாடியே அது எப்படி செய்யறது அப்படின்னாக்கா, பட் யூ டோன்ட் ஈவன் நீட் டு டூ இட். மதர் என்ன சொல்றாங்க, நம்மளால அது செய்யவே முடியாது. அதை ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ சாவித்திரியை எல்லாராலையும் படிச்சிட முடியுமா, புரிஞ்சுக்க முடியுமா? சாதாரண, அதாவது வெளியில இருக்கிறவங்க முடியுமா? முடியாது மேடம், முடியாது முடியாது. ஆனா இப்ப உங்களை மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுவீங்க, சில இடத்துல அப்படியே நீங்க புரிஞ்சுப்பீங்க அது எல்லாத்தையும். அது படிச்சேன்னா ஆமா மதர் இதை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்க ஒரு பெரிய இங்கிலீஷ்ல PhD வாங்கினவங்க கிடையாது. பட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட். அது உங்களுடைய இன்டெலிஜென்ஸ்னாலயா? இல்ல மதரோட கிரேஸ். It's all mother's grace. எல்லாம் மதரோட கிரேஸ்னால. நம்மளோட இன்டெலிஜென்ஸ்னால அது புரியாது. இப்ப லைஃப் டிவைன் எடுத்துட்டீங்கன்னாக்கா ஒரு பேராவுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைப்பாரு. அன்னைக்கு ஒருத்தர் ஒரு சின்ன வயசு பையன்தான், ஏதோ அப்ராட்ல இருந்து வந்திருக்காராமா. அவர் லீவ் அப்பெல்லாம் வருவாராம், இங்க ஆரோவிலுக்கு வருவாராம். ஸோ நாங்க லைஃப் டிவைன் வாசிச்சுட்டு இருந்தோம். சில ஆரோவிலியன்ஸ் எப்பயுமே வாரம் வாசிக்கிறோம். கான்ஸ்டன்டா ஒரு 5-6 பேர் ரொம்ப ஆர்வத்தோட வாசிப்பாங்க. அது மாதிரி அவரும் நானும் உட்காரட்டுமானாரு. சரி உட்காரு அப்படின்னு. அப்புறம் அவர் சொல்றாரு, ஐயோ எவ்வளவு நல்லா இருக்கு, நான் இந்த புக்கை எடுக்கும் போதெல்லாம் கீழே வச்சிடுவேன். ஏன்னாக்கா இந்த ஹியூமன் ஆஸ்பிரேஷன் தானே ஃபர்ஸ்ட் சாப்டர் இல்லையா? ஆமாமா. ஆமா மேடம், ஆமா. அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப நான் தாண்ட மாட்டேன்றாரு அவரு. அவர் ஏதோ ஐடில வேலை பார்க்கறாரு, ஃபாரின்ல வேலை பார்க்கறாரு, இங்கிலீஷ் நல்லா தெரிகிறவர் தான். ஆனா சின்ன வயசு ஆளும் கூட, ஒரு 35 இயர்ஸ்க்குள்ள இருக்கும். பட் ஹி சேஸ், எனக்கு இந்த ஒரு பேரா மேல எனக்கு தாண்டாது அப்படிங்கிறாரு. ஆனா இப்ப நீங்க படிக்கிறீங்க, எனக்கு எல்லாம் புரியுதேங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ தட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் சம்திங் எல்ஸ். இது அவரோட இன்டெலிஜென்ஸோ என்னோட இன்டெலிஜென்ஸோ இது எதுவுமே இல்லை. பட் இது இறைவனுடைய அந்த ஒரு பகவானுடைய வேலை மட்டும்தான். அது இருந்தா மட்டும்தான் அது புரியுமே தவிர, இல்லாட்டி நமக்கு எப்படி புரியும்? அந்த ஒரு சப்ஜெக்டை பிடிக்கிறதுக்கு திருப்பி நம்ம ரிவர்ஸா போகணும், மேல இருந்து திருப்பியும் வரணும். ஒரு லாங்குவேஜ் வைஸ் அதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, அதெல்லாம் நம்மளால லைஃப் டிவைன்ல ஒண்ணுமே செய்ய முடியாது அதை வச்சுட்டு. ஸோ ஆனா எப்போ இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னாக்கா, நம்முடைய ஆன்மா லைட்டா அப்படி திறக்கும் பொழுது அந்த டோர் இன்னும் பெருசா திறக்கும். நமக்கு எல்லாம் புரியும், இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி. அதனால இந்த கிரவுண்டை கிளியர் பண்ற வேலையெல்லாம் நம்மளுடைய வேலை இல்லை. ஆனா மதர் ஒரு 3 விஷயம் சொல்லியிருக்காங்க. ஆஸ்பிரேஷன், ரிஜெக்ஷன், அதுக்கப்புறம் சரண்டர். 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 ஆஸ்பிரேஷனையும் ரிஜெக்ஷனையும் செஞ்சுட்டா போதும். அப்புறம் 3வது சரண்டர். தானே வந்துடும். நீங்க ஆர்வப்படுறதையும் அன்னைக்கு பிடிக்காததையெல்லாம் ரிஜெக்ட் பண்றதையும் செஞ்சானாக்கா என்ன செய்யும்? அந்த சரண்டர் கொஞ்சம் கொஞ்சமா அதுவே வந்துடும். அது அவ்வளவுதான். நீங்க ஒரு முயற்சியும் செய்ய தேவையில்லை. So, but they are constantly breaking in the old consciousness, the old thoughts. ஆனா அந்த பழைய சிந்தனைகளும் பழைய இந்த உணர்வும் திருப்பி திருப்பி வரதே. இது என்ன செய்யறது?
எஸ், தே ட்ரை டு கம் இன் அகெயின். அது வந்து திருப்பி திருப்பி வரதான் செய்யும். ஏன்னா அது வந்து ஒரு ஹேபிட், அதோட பழக்கம். அது எப்பயோ இது பண்ணது, இல்லாட்டி எப்பயோ யாரோ சொன்னது, இது எல்லாத்தையும் அதை தொடச்சு இதுல இருந்து அழிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அது முடியாது. Because there are so many layers. You only have to say, Lord, you see, you see, you see, it is like that. That is all. Lord, you see this, you see that, you see this fool. இந்த முட்டாள பாரு அப்படின்ட்டு. ஒரு தடவை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொன்னாங்க. இங்க ஒரு ஆரோவில்லைன்னு ஏதாச்சும் ஒரு சஜஷன் வருமா, நம்ம வந்து ஓகே இப்போ உதாரணத்துக்கு நீங்க சொல்றீங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ட்டு, யார் சொன்னா முதல்ல, யாரோ சொன்னீங்க பிளிஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ அதை எதிர்க்கிற மாதிரி ஒண்ணு வந்ததாமா அவங்களுக்கு. அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா ஃபூ அப்படின்னு சொன்னாங்களாம். சிப்போ அப்படின்னு. நம்ம ஏதாச்சும் ஒண்ணு நம்ம மேல உட்காந்தா ஃபூ அப்படின்னு சொல்லுவோம்ல, இப்படி சும்மா கையை தட்டி விடுவோம், அது மாதிரி நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளவு ஈஸியான ஒரு வேலையா இருக்காது. ஆனா நம்ம அப்படியெல்லாம் செய்ய மாட்டோம். உடனே அதை வந்து முயற்சி பண்ணி மனசுனால இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, இந்த பூ வைக்கலாமா, இதெல்லாம் வந்து நிறைய நமக்கு மைண்ட்ல போகும். ஸோ சிம்பிளா இருக்கணும், அது ஒண்ணு மட்டும்தான். அண்ட் இட் இஸ் ஆல் ஓவர் இமீடியட்லி, உடனே எல்லாம் போயிடும். அண்ட் இட் சேஞ்சஸ் ஆட்டோமேட்டிக்கலி மை சைல்டு விதவுட் த ஸ்லைட்டஸ்ட் எஃபர்ட். நீ ஒரு எந்த முயற்சியும் செய்ய வேண்டாம், கொஞ்சோண்டு முயற்சி கூட நீ செய்ய வேண்டாம், அது எல்லாம் மாறிடும். சிம்பிளி டு பி சின்சியர், இது ரொம்ப முக்கியமானது. இதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்முடைய இந்த பாத்துல நமக்கு தேவையானது சின்சியாரிட்டி தான் பெரும்பாலும். அந்த சின்சியாரிட்டி இருந்தா போதும். சின்சியாரிட்டினா என்ன, ஒரு நல்லது வந்த உடனே சின்சியரா மதருக்கு தேங்க் பண்றது, எஸ் தட் இஸ் குட். அதே மாதிரி தப்பா ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன செய்யணும், மன்னிப்பு கேட்கணும். ஆஹா, இல்ல அதையும் சரண்டர் பண்ணிடணும், அதையும் கொடுத்துடணும். அதையும் மதர் கிட்ட சொல்லணும். மதர், நான் இப்படி நினைச்சிட்டேன், இன்னைக்கு அவங்கள போய் இப்படி நினைச்சிட்டேன், இவ்வளவுதான். நினைச்சிட்டேன்னு மட்டும் சொல்லணும், அவ்வளவுதான். வேற ஒன்றும் செய்ய தேவையில்லை. தட் இஸ் கால்டு சின்சியாரிட்டி. இது எல்லாத்தையும் நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் ஐயோ அவங்க நல்லவங்க இப்படி செஞ்சாங்க, தட் ஆல் மேக்ஸ் யூ டு மோர் கில்ட்டி. அடுத்து கீழே நிலைக்கு கொண்டு போயிடும். அதனாலதான் மதர் வந்து கேர்ஃபுல்லா இவ்வளோ வேர்ட்ஸ் இதுல போடுறாங்க. மதர் ஆல்சோ வெரி மச் ப்ரீவியஸ்லி இன்ட்ரெஸ்டட் இன் புத்திசம். ஸோ அதுக்கப்புறம் அவங்க அதை விட்டுட்டாங்க. ஆனா இது லேஸா இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்ல இருக்கிறதுக்கான ஒரு விஷயம். இத வந்து அந்த சோலை வந்து எந்த கரையும் படிய விடாமல் செய்யக்கூடிய ஒரு விஷயம். அது கில்ட்டியா இருக்கிறது, இல்லாட்டி வந்து கொஞ்சம் டிப்ரெஸ் ஆகுறது, இல்லாட்டி இது மாதிரியான விஷயங்களை கீழே இழுத்துட்டு போகும். ஸோ அதை செய்யக்கூடாது. அப்புறம் இன்னும் அதை விட இன்னொரு விஷயம் வரும்போது இன்னும் கொஞ்சம் கீழே எடுத்துட்டு போகணும். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு இடம் கொடுக்காம இவ்வளவுதான் நம்ம செய்யணும். சிம்பிளி டு பி சின்சியர், தட் இஸ் டு சே, டு ட்ரூலி வாண்ட் எவ்ரிதிங் டு பி ரைட். யூ ஆர் பர்ஃபெக்ட்லி கான்சியஸ் தட் யூ கேன் டூ நத்திங் அபவுட் இட். நம்மளால வந்து சிலர் சொல்லுவாங்க எனக்கு எல்லாம் பக்காவா இருக்கணும், பர்ஃபெக்டா இருக்கணும். யாராலையும் பர்ஃபெக்டா இருக்க முடியாது, யாராலையும் பக்காவா இருக்க முடியாது. நிறைய பேரை வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணியிருக்கோம். எங்கேயாவது ஒரு இது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய டிராபேக் வந்து இருக்கதான் இருக்கும். அது அவங்களுக்கே தெரியாது. ஆனா எல்லாம் பக்காவா இருக்கணும்னு நினைப்பாங்க. தட் இஸ் நாட் த வே. நம்ம வந்து சின்சியரா மட்டும் இருந்தா போதும். நம்ம அதை சொல்லிக்கவும் தேவையில்லை பர்ஃபெக்டா இருக்கணும், அதெல்லாம் வந்து முடியவே முடியாது. டிவைன் இஸ் த பர்ஃபெக்ட். that you can do nothing about it, that you have no capacity. இது முக்கியமா புரிஞ்சுக்கணும். உனக்கு அதுக்கான திறமையே இல்லவே இல்லை அப்படிங்கிறத முதல்ல ஏத்துக்கணும். I feel more and more that this amalgam of matter like this, of cells, all that is pitiful. It is pitiful. I do not know whether there are certain states in which people feel powerful, wonderful, luminous, capable. இதெல்லாம் சிலருக்கு வந்து நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, எதெல்லாம் சாதிச்சிருக்கேன் தெரியுமா, அதெல்லாம் ஒரு மண்ணங்கட்டியும் இல்லை, யாராலையும் எதுவும் சாதிக்க முடியாது. ஸோ என்னையெல்லாம் கேட்டா நான் அப்படிதான் சொல்லுவேன். எனக்கு வந்து ஒரு திறமையும் எனக்கு கிடையாது, அவ்வளவுதான். ஸோ இதெல்லாம் மதர் கொடுக்கறது, அது அவங்கள்ட்ட இருந்து எடுக்கிறோம். நமக்கு என்ன யார் கேட்குறாங்களோ அது நம்ம செய்யறோம். நம்மளுடைய வேலை அதுவாக இருக்கு.
இந்த ஆரோவில்ல நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பணியாக இருக்கு. அதோட முடிச்சுக்கணும். இதுக்கான ஒரு ஃப்ரூட்டையும் நம்ம எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா ஒரு நல்லது வந்தா உடனே அதுக்கான இன்னொரு ஒரு விமர்சனங்களும் உடனே வரும். ஓகே, அதையும் இதையும் ஒன்னா பார்த்துட்டு எல்லாத்தையும் விட்டுடணும். செய்யற வேலையை மட்டும் நம்மளால எவ்வளவு முடியுமோ அதை மட்டும் செய்யணும். தட்ஸ் இட். But for me, it is because they do not really know what they are like. When you really see how you are made, it is really nothing. இதெல்லாம் ஒண்ணுமே கிடையவே கிடையாது. அதோட முடிஞ்சிடுச்சு. But it is capable of everything, provided that you allow the Lord to act. இது எப்போ நம்ம பெரிய ஆள் ஆகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, we are allowing the Lord to do everything. இப்போ ஒரு வகுப்பு எடுக்கிறோம், இல்லாட்டி யார்கிட்டயோ பேசுறோம் அப்படின்னா அப்பயும் கூட யூ ஷுட் அலவ் எவ்ரிதிங், அலவ் த லார்ட் டு டூ எவ்ரிதிங். ஸோ அந்த பகவானை மட்டும் எல்லாம் செய்யறதுக்கு விட்டுடணும். ஸோ பட் there is always something that wants to do it by self. ஆனா எல்லாத்தையும் நாமளே செய்யணும் அப்படிங்கறத நாம நினைக்கிறோம். அதனாலதான் எல்லா காம்ப்ளிகேஷனும் வருது, எல்லா ட்ரபிள். No, you may be full of an excellent goodwill and then you want to do it. உடனே அதை செய்வோம். ஸோ இதெல்லாம் ஸ்ரீரபிந்து மதர்லாம் சொல்லுவாங்க, யாருக்கும் உதவி எல்லாம் செய்யாத அப்படின்னு. நமக்கு எப்படி ஐயோ அது எப்படி உதவி செய்யாம இருக்குது, அப்போ நாம மனித பிறவியா நாமெல்லாம் அப்படின்னாக்க அதை எப்படி நாம தீர்மானிக்க முடியும்? அவங்களுக்கு என்ன உதவி தேவை, அது நிஜமானது தானா அப்படிங்கிறது நமக்கு என்ன தெரியும்? சோ இது மாதிரி பல விஷயங்கள், சாதாரணமா நடக்கக்கூடிய விஷயங்கள் இங்க இருக்கு. That is what complicates everything. Or else you don't have faith. You believe that the Lord will not be able to do it and that you must do it yourself because he does not know. உடனே இது நாம தான் செய்யணும். கடவுளுக்கு இதெல்லாம் என்ன தெரியும்? அவன் இங்க பிறந்ததானே அவனுக்கு இந்த கஷ்டம் தெரியும் அப்படின்னாக்கா இதெல்லாம் ஒரு சாதாரணமான லாஜிக்கு, எல்லாரும் பேசக்கூடியது. ஏன்னா பரமனால செய்ய முடியாது, இறைவனால செய்ய முடியாதது எதுவுமே இல்லை. This kind of stupidity is very common. How can he see things? We live in a world of falsehood. அவருக்கு என்ன தெரியும்? நான் இங்க பாரு இந்த ஆள்களுக்கு நடுவுல நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், இப்படிதான் நம்ம பேசுவோம். How can he see falsehood and see? But he sees the thing as it is. Exactly. ஆனா மதர் சொல்றாங்க சிரிச்சுட்டே. சோ அவர் எல்லாத்தையும் எப்படி பார்க்கணுமோ கரெக்டா ரொம்ப துல்லியமா அப்படிதான் அவர் பாக்குறாரு. ஆனா நமக்கு அது மாதிரியான ஒரு பார்வை இல்லை தானே. ஒரு சிலருக்கு ஏன் இப்படி நடந்தது, ஏன் அப்படி நடந்தது, எதனால இவங்க ரொம்ப நான் மதர் கிட்ட டெடிகேட்டடா தானே இருந்தேன், எனக்கு இப்படி நடக்குது, இப்படியெல்லாம் நமக்கு கேள்விகள் வரும். ஆனா இன்னைக்குதான் வசந்தாமா சொன்ன மாதிரி இந்த புக் 10 Canto 4 எழுதிட்டு இருந்தேன். டெத்தை பார்த்து சாவித்ரி சொல்றா, to force the soul of man to struggle for light on the brevity of his half-conscious days, thou art his spur to greatness in his works, the whip to his yearning for eternal bliss, his poignant need of immortality. So, என்னன்னு புரியுது அது? To force the soul of man to struggle for light. யாராவது சொல்ல முடியுமா? அந்த டெத் he is forcing the soul of all our human beings creations. அவரு நம்மள ஹோப்லெஸ் ஆக்குற மாதிரி he is forcing us to force the soul of man to struggle for light. and the soul of man is struggling to meet the divine and the higher conditions to meet light. It is struggling. அந்த ஸ்ட்ரகிளுக்கு காரணம் இந்த டெத் அண்ட் ஆல் தட் ஹி இம்போசஸ். இல்ல இது என்னன்னா எப்படின்னாக்கா, மனிதனுடைய ஆன்மாவை அது ஒளி பெறுவதற்காக, அதாவது அந்த ஞானத்தை பெறுவதற்காக அது ஒரு கம்பல் பண்ணுது. இட் இஸ்
என்ன சொல்றது, இட்ஸ் அது எக்ஸ்கியூஸ் மீ வற்புறுத்துது. அது வந்து ஸ்பர் பின்னால வருது, உந்துறது. இல்ல இதுவும் தான். டு ஃபோர்ஸ் த சோல்னா என்ன அர்த்தம்? இல்ல அத வந்து புஷிங், அந்த ஃபோர்ஸ் டெத் பண்ணுது. இஸ் புஷிங். இது புஷிங். அது வந்து ஒரு அழுத்துது. அது எதுக்காக? ஒளியை நோக்கி போவதற்காக அது அழுத்துது. அதுக்கப்புறம் ஆன் தி பிரேவிட்டி ஆஃப் ஹிஸ் ஹாஃப் கான்சியஸ் டேஸ், அரைகுறையான ஒரு உணர்வுள்ள அதனோட நம்முடைய நாட்களை என்ன செய்து ஒரு தைரியத்தோட துணிவோட எதிர்கொள்வதற்காக. தவார்ட் ஹிஸ் ஸ்பர். இப்பதான் வந்து அந்த ஸ்பர்னா என்ன சொல்லுங்க வசந்தாமா, எல்லாருக்கும் தெரியும். வேற யாருக்கு தெரியும்? இருங்க வசந்தாமா, ஸ்பர்னா என்ன? வேற யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்பர் அப்படின்னா என்ன? ஃபாராமா, எஃப்ஆர் ஃபாரா. ஸ்பர், SPUR, ஸ்பர். வசந்தாமா நீங்களே சொல்லுங்க. அம்மா அது வந்து இமீடியட் இந்த எடுத்துக்கலாமா animals அம்மா? which are அம்மா இமீடியட் எடுத்துக்கலாமா? இல்ல கிடையாது. இல்ல புவனேஸ்வரி இந்த அனிமல்ஸ் which are put up, அந்த வண்டி இழுக்கிறது அது மாதிரி இருக்கிறதெல்லாம் அதை ஸ்பீட் அப் பண்றதுக்கு ஒரு குச்சியால தார்கோல் ஏதோ தார்குச்சி. சொல்லுவாங்க. தார்குச்சி. ஸ்பர்னா என்னது? அந்த தார்குச்சி pushing. தார்குச்சி. அப்போ இந்த டெத் வந்து எப்படி செயல்படுதான்? தவார்ட் ஹிஸ் ஸ்பர். ஹிஸ் ஸ்பர்னா மனிதனுடைய ஒரு தார்குச்சி மாதிரி. எதுக்காக? டு கிரேட்னஸ் இன் ஹிஸ் ஒர்க்ஸ். நம்முடைய வேலையை வந்து இன்னும் உயர்த்துவதற்காக, நம்முடைய இந்த பணியை அது உயர்த்துவதற்காக இந்த இறப்பு அப்படிங்கிறது ஒரு தார்குச்சி போல செயல்படுதான். அடுத்த லைன், த விப் இஸ் yearning for eternal bliss. விப்னா என்ன? ராதாராணி வெயிட் a minute. வசந்தாமா சாட்டை சாட்டை அடி. என்ன? இட்டர்னல் பிளிஸ், ஃபார் இட்டர்னல் பிளிஸ். அதாவது அந்த மதர் இங்க சொல்ற மாதிரி அந்த ஆனந்தம் இருக்குதான், ஆனா அதுக்காக எல்லாம் ஒண்ணும் செய்யறது கிடையாது. அத நாம அதை அடையிறதுக்காக அது வந்து ஒரு சாட்டை அடி கொடுக்குதான். எது? இந்த இறப்பு கடவுள், இந்த டெத்து அப்படிங்கிறது ஒரு சாட்டை அடி கொடுக்குதாமா. ஹிஸ் பாய்க்னன்ட் நீட் ஆஃப் இமார்டாலிட்டி. அது இது மாதிரி அதை சாட்டை அடி கொடுத்து ஒரு தார்குச்சி கொண்டு நம்மளை குத்தி அது எங்க கொண்டு போகுது? என்ன தேவை நமக்கு? இம்மார்டாலிட்டி. இம்மார்டாலிட்டி, அந்த இரவா சாஸ்வத நிலை. அதை கொண்டு வர்றதுக்காக வேண்டிதான் அது வந்து இவ்வளவு ஷார்ப்பா எல்லா கஷ்டத்தையும் நமக்கு கொடுக்குதாமா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வந்து சொல்றா. லிவ் டெத் அவாய்ல், பி ஸ்டில் மை இன்ஸ்ட்ருமெண்ட். இன்னும் இந்த மனிதர்கள் இதுக்கு தயாராகல, அதனால இறப்பு கடவுளே நீ இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்க இரு, என்னுடைய கருவியாக செயல்படு அப்படின்னு சாவித்திரி வந்து முடிகிறார். சோ இது மாதிரி நமக்கு வந்து அந்த பிளிஸ்ஃபுல், அந்த ஆனந்தமான நிலை வந்து இருக்கு அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. ஆனா நாம தான் வந்து இதெல்லாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத மதர் வந்து இங்க தெளிவா சொல்றாங்க. So I'm not speaking of people of no intelligence. I'm speaking of people who are intelligent and who try. எப்ப பார்த்தாலும் ஏதானும் ஒண்ணு ட்ரை பண்ணிட்டே இருக்கிறது புத்திசாலி மக்களுக்கு தான் நான் இதை சொல்றேன். There is a kind of conviction like that somewhere even in people who know that we live in a world of ignorance and falsehood and that there is a Lord who is all truth. இதெல்லாம் நமக்கு தெரியும். இறைவன் வந்து எல்லா இது உண்மையும் உள்ளவன், இதெல்லாம் நமக்கு தெரியும். அவனுக்கு எல்லா மெய்யானவன், அதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனாலும் நம்ம வந்து வேலை செய்யணும். நம்ம ஏதாவது நம்மளுடைய புத்திக்கு வந்து ஒரு வேலை கொடுக்கணும். அதுதான் முக்கியமானது. They say precisely became he is all truth, he does not understand. அவன் ஆல் ட்ரூத் தான், ஆனாலும் அவனுக்கு இதெல்லாம் புரியாது அப்படின்னு நம்மளே சொல்லுகிறோம். He does not understand our falsehood. I must deal with it myself. That is very strong, very common. இது நம்ம சாதாரணமா நம்ம எல்லார்கிட்ட இருக்கு. Or we make complications for nothing. So ஒண்ணுமில்லாதுக்கு நாம தான் இதை வந்து காம்ப்ளிகேட் ஆக்கிக்கிறோம். சிம்பிளா நமக்கு வந்து திங்க் பண்ண தெரியறது இல்ல, சிம்பிளா இருக்க தெரியறது இல்ல. தட்ஸ் இட். அடுத்தது யார் வாசிக்கிறீங்க? ராதாராணிட்ட இருக்க புக்கு வாசிக்கிறேன். வாசிங்கம்மா. There is something I have often wondered about.
When one prays to the Lord, when one wants to make him understand that something is wrong, I always have the impression that one must concentrate very hard and that after all, one is calling to something far away. Is that right? Or is it really? That depends on us. Now I can feel him everywhere all the time, all the time. Even a physical contact, it is subtle physical, but physical in things, in the air, in people, in like this. Mother presses her hands to her face, and then it's not far to go. All I have to do is this. Mother turns her hands slightly inwards. 1 second of concentration. He's there. He's there. He's everywhere. He's far away only when we think he is far away. Wow. Naturally, when we begin to think of all the zones, all the planes of universal consciousness, and that it is at the very end, right at the very end, then it becomes very far away. Very, very far. Mother loves. But when we think that he is everywhere, that he is everything, and that it is only our perception that prevents us from seeing him and feeling him, and that we only have to do this. Mother turns her hands inwards. It's a movement like this and like that. Mother turns her hands alternatively inwards and outwards. It becomes very concrete. You do this outward movement. Everything becomes artificial, hard, dry, false, untrue, artificial. You do this inward movement. Everything becomes white, tranquil, luminous, peaceful, vast, joyful. And it is simply this that Mother turns her hands alternately to inwards and outwards. How, where, it cannot be described. It's only a moment of consciousness, nothing else. A moment of consciousness, and the difference between the true consciousness and the false consciousness becomes more and more precise, and at the same time thin. You don't have to do great things to come out of it. Before that, one has the impression that one is living inside something, and that a great interiorization, concentration, absorption is needed to get out of it. But now the impression of something one accepts. Mother screens her face with her hand. Something like a thin little peel that's very hard but malleable, very, very dry, very thin, something like putting on a mask. And then one does this gesture and it disappears. One can foresee the time when it will not be necessary to be aware of the mask. It will be so thin that one will be able to see, to feel, to act through it with no need to put the mask on again. That is what has just begun. ஓகேம்மா, தேங்க்யூ. Thank you. தமிழ்ல யாராவது வாசிக்கிறீங்களா? யார் புக் வச்சிருக்கீங்க? படிக்கிறேம்மா. படிங்கம்மா. இதை எண்ணி நான் அடிக்கடி ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். நாம் இறைவனை நோக்கி பிரார்த்தனை செய்யும் பொழுது ஏதோ ஒன்று சரியாக இல்லை என்பதை அவன் தெரிந்து கொள்ள செய்ய நினைக்கும் போது நாம் மிக கடின முயற்சி செய்து ஒருமுனைப்பட வேண்டும் என்பது போலும், வெகு தொலைவிலுள்ள ஒன்றை நாம் அழைக்கிறோம் என்பது போலும் உணர்கிறேன். அது சரியா, அல்லது அது உண்மையிலேயே அது நம்மை பொறுத்தது. இப்பொழுது என்னால் அவனை எங்கும் எல்லா நேரத்திலும் உணர முடிகிறது. தூள தொடர்பு கூட அது நுண்தூளம், ஆனாலும் தூளம்தான். பொருள்களில், காற்றில், மனிதர்களில் இவ்வாறு உணர்கிறேன். அன்னை நம் கைகளை முகத்தின் மீது பதிக்கிறார். மேலும் அதற்காக கடும் முயற்சிகள் செய்ய தேவையில்லை. நான் செய்ய வேண்டியதெல்லாம் அன்னை தம் கைகளை சிறிது உள்நோக்கி திருப்புகிறார். ஒரு வினாடி, ஒரு முனைப்பு. அவன் இதோ இருக்கிறான், அவன் இதோ இருக்கிறான், அவன் எங்கும் இருக்கிறான். நாம் அவன் வெகு தொலைவில் இருப்பதாக நினைக்கும் போது அவன் வெகு தொலைவில் இருக்கிறான். நாம் எல்லா பிரதேசங்களையும்
விஸ்வ உணர்வின் எல்லா தலங்களையும் பற்றி நினைத்துக்கொண்டு அவன் இருப்பது அவை எல்லாவற்றிற்கும் அப்பால் ஆக கடைசியில் என்று நினைத்தால் அவன் மிக தொலைவில் மிக மிக தொலைவில் போய் விடுகிறான். அன்னை சிரிக்கிறார். ஆனால் அவன் எங்கும் உள்ளான். அவன் எல்லாமாகவும் உள்ளான். நாம் அறியும் முறைதான் அவனை பார்ப்பதற்கும் அவனை உணர்வதற்கும் தடையாக உள்ளது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இதுதான். அன்னை தம் கைகளை உள்நோக்கி திருப்புகிறார். அது இப்படியும் அப்படியும் செல்லும் ஓர் இயக்கம். அன்னை தம் கைகளை உள்நோக்கியும் வெளிநோக்கியும் மாறி மாறி திருப்புகிறார் என்பது மிக தெளிவாகி விடுகிறது. நீ இதை செய்தால் வெளிநோக்கிய சைகை எல்லாம் செயற்கையாக, கடினமாக, வறட்சியாக, பொய்மையாக, உண்மை அல்லாததாக, செயற்கையாக ஆகிவிடுகிறது. நீ இதை செய்தால் உள்நோக்கிய செய்கை எல்லாம் விசாலமாக, அமைதி உடையதாக, ஒளி பொருந்தியதாக, சாந்தி பொருந்தியதாக, மகிழ்ச்சி உடையதாக ஆகிவிடுகிறது. செய்ய வேண்டியது இவ்வளவுதான். இப்படி அப்படி அன்னை தம் கைகளை உள்நோக்கியும் வெளிநோக்கியும் திருப்பி காட்டுகிறார். எப்படி, எங்கே, விளக்க முடியாது. அது உணர்வின் ஓர் அசைவு மட்டுமே, வேறொன்றும் இல்லை. உணர்வின் ஓர் அசைவு. உண்மையான உணர்விற்கும் பொய்மையான உணர்விற்கும் உள்ள வேறுபாடு மேலும் மேலும் துல்லியமாகிறது. அதே சமயம் மெல்லியதாகவும் ஆகிறது. நீ அதிலிருந்து வெளியே வர பெரிய காரியங்கள் எதுவும் சாதிக்க வேண்டியதில்லை. அதற்கு முன்பு நீ ஏதோ ஒன்றின் உள்ளே வாழ்வது போலும், அதிலிருந்து வெளியே வர அதிகமாக உள்நோக்கி செல்லவும் ஒருமுனைப்படவும் அதில் மூழ்கி விடுவதும் தேவை என்றும் தோன்றுகிறது. ஆனால் இப்பொழுது அன்னை தமிக கைகளால் முகத்தை மறைத்துக் கொள்கிறார். ஒரு மெல்லிய ஆனால் வெகு கடினமான பட்டை போல் மிகவும் கடினமாக, ஆனால் வளைந்து கொடுக்க கூடியதாக, மிக மிக வறண்டதாக, மிகவும் மெல்லியதாக, மிகவும் மெல்லியதாக ஒரு முகமூடி போட்டுக் கொள்வது போல் தோன்றுகிறது. பிறகு நீ இப்படி செய்ததும் சைகை, அது மறைந்து விடுகிறது. முகமூடி இருப்பதை உணர தேவையில்லாத காலம் ஒன்று வரும். அது மிக மெல்லியதாக இருக்கும். அதன் ஊடாக உன்னால் பார்க்கவும் உணரவும் செயல்படவும் முடியும். முகமூடியை மீண்டும் போட்டுக்கொள்ள வேண்டிய தேவை இராது. அண்மையில் தொடங்கியுள்ளது. அதுதான். அவ்வளவுதாங்கம்மா. அவ்வளவுதாம்மா, அவ்வளவுதான். தேங்க்யூ அம்மா. ஓகே, இது என்ன புரிஞ்சது? யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க வசந்தாம்மா. அம்மா, நான் இதோடைய பாயிண்ட்ஸ் ரொம்ப சொல்லல. அதாவது நம்ம இந்த உணர்வு ரொம்ப ஃபார் ஆஃப் அப்படின்னு சொல்லி அங்க கேக்குறாங்க. அது எனக்கு எளிதா தெரியலங்கிற மாதிரி. மதர் அவங்களுடைய நிலையில இல்ல, இது ரீச்சபிள் அப்படிங்கறத சொல்றாங்க. இதுல எனக்கு என்ன ரொம்ப இமீடியட்டா ஒரு கனெக்ஷன் ஞாபகம் வந்ததுன்னா, பகவான் நிர்வாணாவை பத்தி சொல்றது. நிர்வாணா இன் மை லிபரேட்டட் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லும்போது, இட் கேம் டு மீ unasked, unsought for, no quite welcome, without effort. Without effort, it suddenly came. I had no least idea about it before. In fact, my aspiration இன்னொரு இடத்துல இருந்தது. Yet it came without even a may I come in or by your leave. It just happened and settled in as if for eternity, or as if it had been nearly there always. அதனால அந்த சரியான பக்குவம் உள்ளவங்களுக்கு அது அச்சீவபிள். நம்ம ரொம்ப வெளியில தொலைவுல, இப்ப கடல்ல இறங்குறதுக்கு முன்னால் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது இறங்கினா அது ரொம்ப கேஷுவல் ஆயிடும். ஒரு ஸ்நானம் பண்ணணும்னா கூட கால் வைக்க பயந்துட்டு இருப்பாங்க. அது குளிரணும் அல்லது அது இழுத்துன்னு போயிடணும். ஏதோ கொஞ்சம் உள்ள இறங்கிட்டானா இட் பிகம்ஸ் ஆல்ரைட் ஃபார் அஸ். அது மாதிரி அது ரிலேட்டிவா நம்ம ஒரு எண்ணத்து பாங்கல இருக்கிற வரை நமக்கு அது கிடைக்காத விஷயம், முடியாத விஷயம். அந்த மாதிரி நிறைய நம்மளுடைய ப்ரீகன்சீவ்ட் ஐடியாஸ் தே ஸ்பாயில். ஆனா நம்ம கிட்ட ஒரு சரியான மனப்பான்மை இருக்கும் பொழுது எவ்ரிதிங் பிகம்ஸ் பகவான் சொல்ற மாதிரி. ஓகே, குட். அப்புறம் வேற யாராவது?
புவனேஸ்வரி அம்மா. ஓகே, வேற யாராவது? ராதாராணி சொல்லுங்க. ரொம்ப எளிமையான ஏதோ ஒரு ஆனந்தமான விஷயம் சொல்றாங்க. அவ்வளவு ஈஸியா சொல்றாங்க. ஆமா. அவ்வளோ ஈஸினா அப்படியே ரொம்ப பியூட்டிஃபுல்லா டிரான்ஸ்பரண்ட். இந்த அருக்கு பாரு எடுத்துக்கோ அப்படி சொல்லிட்டாங்க. நீங்க விளக்கி சொன்னா நல்லா இருக்கும். தேங்க்யூ. மதுரை ரொம்ப விளக்கமா தான் சொல்லிட்டாங்க. ரொம்ப ரொம்பன்னா ரொம்ப. ஆனா அதுல வந்து நம்ம நிறைய இடங்கள்ல பொருத்திக்க முடியறது. நம்ம ஏதோ ஒரு குழப்பத்திலயும் இதுலயும் இருக்கிற மாதிரியும் அவர் எங்கேயோ இருக்கிற மாதிரியும் தான் நிறைய தடவை நம்ம நினைச்சிடுறோம் தப்பா. அவர் நம்ம கூடயே இருக்காருங்கிறத நம்ம உணர தவறிடுறோம். அந்த மதர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா அதை வந்து ஹேண்ட் ஜெஸ்டர்ல சொல்லிட்டாங்க. கோ இன்சைட், ஒரே ஒரு நிமிஷம் அந்த இதுல இருந்து நவுந்துக்கோ, பிரச்சனைல இருந்து. அது அவர் இருக்காரு, அவரை பார்த்துடு. நம்மளால அப்படி இருக்க முடியாது. எல்லாரும் போயிட்டு இருக்கு அந்த மாதிரி. எல்லாரும் வந்து நம்மள சும்மா இருக்கிறேன், நீ வந்து இது எல்லாம் செஞ்சியா, அதை செஞ்சியா, முயற்சி செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி இருக்கணும், இதெல்லாம் சொல்லுங்க. சொல்லுங்க காந்திமதி. அம்மா, நான் சாவத்துக்குள்ள ஒரு வரி படிச்சேம்மா, அது சரியா இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியாது. உங்களோட டவுட் தான் கேட்கிறேன். அம்மா, நான் இட்ஸ் பிரில்லியன்ட் கர்டன் hides from the God's face. His brilliant curtain hides from the God's face. 442 பக்கம் லாஸ்ட் லைன்மா. அப்படியா? சரி சரி, தெரியல எனக்கு, நீங்க தான் சொல்லி தரணும். அப்படியா? சரியானதான் சொல்லிருக்கீங்க. அவர் வந்து இருங்க வரேன், அதை எடுத்துக்கிறேன், கொஞ்சம் இருங்க. என்னோட இதுலயே இருக்கு, லேப்டாப்லயே. 1 செகண்ட். 442வா? ஆமா, லாஸ்ட் லைன். ஒரே ஒரு நிமிஷம். அம்மா, அந்த முந்தின லைனும் சேர்ந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப பிரில்லியண்டா இருக்குமா? அது சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா அது ரைட்டா தப்பான்னு தெரியல. எல்லாம் ரைட்டு தான், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இது வந்து எங்க இருக்கு? 442. ஆமா, இது வந்து இந்த புக் ஆஃப் ஃபேட் 6ல வருதா? புக் 6ல வருது. நெவர் இல்ல, லாஸ்ட்மா. ஆமா. ஓ குவீன், thy thought is a light of the ignorance. Its brilliant curtain hides from the God's face. இங்க வந்து என்ன சொல்றாருன்னா, இது வந்து அறியாமையினுடைய ஒரு ஒளி அப்படின்னு சொல்றாரு. அறியாமை எப்படி ஒளியா இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த இக்னரன்ஸ வந்து கேபிட்டல் ஐல போட்டிருக்காரு. இந்த இக்னரன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு ஞானம் உள்ள, இல்லாட்டி ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி இருக்கிற ஒரு அறியாமை. Thy thought is a light of the ignorance, its brilliant curtain hides from the God's face. அது என்ன செய்யுமா? அது வந்து கடவுளுடைய முகத்தை வந்து ஒரு திரை மாதிரி போட்டு மறைச்சிடுமா அப்படின்னு சொல்றாரு. இது வந்து அறியாமைன்னு சொல்றாரு. சரியாதான் நீங்க சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரிதான் இந்த அறியாமையினாலதான் நாம வந்து நாமளே என்ன பண்றோம், கடவுளுக்கு ஒரு முகமுடியை போட்டுடுறோம். கடவுள் எங்கேயோ இருக்கான், இங்க எங்கேயும் பக்கத்துல இல்ல அப்படிங்கிற மாதிரி நாமளே ஒன்னா உருவாக்கிக்கிறோம். கரெக்ட் காந்திமதி. தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே, இது இப்ப என்னன்னு பார்க்கலாம். There is something I have often wondered about. When one prays to the Lord, when one wants to make him understand that something is wrong, I always have the impression that one must concentrate very hard, and that after all one is calling to something far away. Is that right? நமக்கு எப்பயுமே கடவுள் நம்மளோட இருக்கான் அப்படின்னு சொல்றது நமக்கு அவ்வளவா அது ஏற்புடையதாக இருக்காது. தமிழ்ல திருமூலரோட தன் நினைக்கிறேன் நானு, ஐம் நாட் ஷுவர். உள்ளத்தில் காண்பாயெனில் கோவில் உள்ளேயும் காண்பாயடி அப்படின்னு இருக்கும். கரெக்டா நான் சொல்றது? கரெக்டா? யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்க. எக்ஸாக்ட்டா இந்த லைன் தெரியலமா, ஆனா இது மாதிரி சிமிலர் திங்ஸ் நிறைய அதுல இருக்கு.
பட் இப்படி சொல்வாரு, உள்ளத்தில் காண்பாயெனில் கோவில் உள்ளேயும் வள்ளலார் காண்பாயடி. அவங்க எல்லாமே இந்த மாதிரி அந்த பொதுத்தன்மை ஆமா. நிறைய இருக்கிற இது மாதிரி வந்து திருமூலர்னு நினைக்கிறேன் நானு. உள்ளத்தில் காண்பாயெனில் கோவில் உள்ளேயும் காண்பாயடி. அப்போ வந்து முதல்ல எங்க பார்க்கணும்? உள்ளுக்குள்ளதான் பார்க்கணும். அது ஆனா நம்ம வந்து அங்க பாக்குறது இல்ல. ஏன்னா அவர் எங்கேயோ இருக்காரு, நமக்கு வெளியே இருக்காரு அப்படின்னு நாம வந்து நினைச்சிட்டு இருக்கோம். அப்புறம் நாம தான் இறைவனுடைய ஒரு பகுதி. we are the sons of God அப்படிங்கிறதையும் we have the right to be God அப்படிங்கிற சாவித்திரியில வரும். எக்ஸாக்டா இந்த வார்த்தை இல்ல, ஆனா இது மாதிரியான ஒரு பொருள்ல அதுவும் நாம தான் அப்படிங்கிறது நம்மளால நம்ப முடியறதுல அது முக்கியமான காரணம். that depends on us. now I can feel him everywhere. மதருக்கு வந்து எல்லா இடத்துலயும் இறைவனை பார்க்க முடியுது. மதர் வந்து அவதாரம், அதனால all the time, even a physical contact, it is subtle physical, but physical in things, in the air, in people. இந்த கடலூருக்கு போயிருந்தப்போ, அந்த தியான மையத்தோட திறப்பு விழாக்கு போயிருந்தப்போ ஆசிரமத்துல இருந்து சந்திரநாத் அப்படின்னு ஒருத்தர் வந்திருந்தாரு. எல்லாரும் மிரக்கல்னு பேசிக்கிறாங்க. பகவானும் மதரும் வந்து மிரக்கலுக்காக இங்க இல்ல, எதுல இருந்து ஒன்ன வரவழைக்கிறது, அது வந்து மதரோட வேலை இல்ல. மிரக்கல் இஸ் அன் ஆர்டினரி திங் இன் மதர் ஸ்ரீ அரபிந்தோஸ் பாத் அப்படின்னு அவர் சொன்னாரு. அதுக்கு அவர் உதாரணமும் சொன்னாரு. யாரையாவது நீ பார்க்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னாக்கா, நான் என்னோட ஆபீஸை விட்டு வெளியே வந்தா அவங்க அங்க இருப்பாங்க. நான் அவங்கள ஐயோ இவங்கள தானே பார்க்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அந்த வேலையை முடிச்சிடுவேன் அப்படின்னு சொன்னாரு. சோ இது மாதிரி இறைவன் எல்லாத்துலயும் இருக்கான், உங்க சிந்தனையிலையும் இருக்கான், எல்லாத்துலயும் இருக்கான் அப்படிங்கிறது நமக்கு வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதுதான் அதுல முக்கியமான விஷயம். இட் இஸ் சட்டில் பிசிக்கல், பட் பிசிக்கல் இன் திங்ஸ், இன் த ஏர், இன் பீப்புள், இன் லைக் திஸ். அண்ட் தென் இட் இஸ் நாட் ஃபார் டு கோ. ஆல் ஐ ஹாவ் டு டூ திஸ் இஸ் திஸ். மதர் டர்ன்ஸ் ஹர் ஹேண்ட் ஸ்லைட்லி இன்வர்ட்ஸ். உள்ளுக்குள்ள நம்ம பார்க்கணும். லேசா உள்ளுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க we can feel that presence. 1 second of concentration, he is there. He is there. He is everywhere. He is far away only when we think he is far away. அவர் எப்ப தூரமா போயிடுறாரு அப்படின்னா அவர் எங்கேயோ தூரத்துல இருக்காருன்னு நினைச்சா அப்படி போயிடுறாரு அப்படிங்கிறாங்க. சோ நீ என்ன நினைக்கிறையோ அதுவாக நீ ஆவாய். என்ன நம்ம நினைக்கிறோமோ அதுவாக நம்மளால ஆக முடியும். என்ன நினைக்கிறோமோ அது நடக்கவும் கூடும். அது இப்போ அன்னைக்கு வந்து யார்கிட்டயோ கேட்டேன், இது மாதிரி கிளாஸ்ல தான் கேட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து சாவித்திரி பவனுக்குள்ள என்டர் ஆகுறீங்க. அப்போ ஸ்ரீ அரபிந்தோட ஸ்டாச்சு அங்க வந்து அப்படியே கம்பீரமா அங்க நிக்குது. நீங்க வந்து என்ன நினைப்பீங்க, இல்லாட்டி என்ன கேட்பீங்க அப்படின்னு கேட்டேன் சும்மா எங்களுடைய லைஃப் டிவைன் கிளாஸ்ல. சரி, நீங்கெல்லாம் என்ன நினைப்பீங்க சொல்லுங்க பார்க்கலாம். சாவித்திரி பவனுக்குள்ள வர்றீங்க, ஸ்ரீ அரபிந்தோ ஸ்டாச்சு இருக்கு. சோ பகவான் இங்க நிக்கிறார் கம்பீரமா. என்ன நினைப்பீங்க? ஒவ்வொருத்தரா சொல்லுங்க பார்க்கலாம். காந்திமதி சொல்லுங்க. பார்த்ததே இல்ல, வந்ததே இல்ல சாவித்திரி பவனுக்கு. ஓகே, நோ ப்ராப்ளம். சரி, வேற யாராவது? அமைதி சொல்லுங்க மைத்திலி. ஒரு அந்த இதுவே ஒரு அமைதி, ஒரு பிரகாசமான என்ன ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லல. அது உள்ள நுழையும் போது நீங்க என்ன நினைப்பீங்க? நல்லா இருக்கு அப்படின்னா மனசுக்கு நல்லா இருக்கும். நல்லா இருக்கும், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கேட்க மாட்டீங்க, ஒண்ணும் சொல்ல மாட்டீங்க. ஒண்ணும் கேட்க மாட்டேன். அந்த இடத்துல போய் கேட்கவே தோணாது. அந்த கம்பீரத்தை பார்த்தாலே ஒரு மனசுல நல்லா இருக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபீலிங். அப்புறம் வேற? அம்மா, பகவானே நிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்மா. பகவான் அவங்க முழு உருவத்துல அந்த இதுல சில பாக்குறோம் இல்லைங்களா, பகவானே நிக்கிறாரு, அப்படியே நிக்கிறாருன்னு அப்படியே தோணுதுமா. அவங்களுக்கு முன்னாடி நாம நிக்கிறோமா அப்படின்ட்டு ஒரு உணர்வு அப்படி தோணும். ஓகே ஓகே பாக்யலட்சுமி, ஓகே, தேங்க்யூ, நன்றிங்கம்மா. வேற யாரு? நிறைய பேர் வந்திருக்கீங்க இங்க. வசந்தாமா. அம்மா ஆலிஷி மாதிரி ஆலிஷின்னு அப்ப தோணுமா? அது எவ்வளவு பெரிய ஒரு மேக்னிஃபிசன்ட் ஒரு லைஃப்.
நம்மளால இமேஜின் பண்ண முடியாத நம்ம ரொம்ப ஞான சூரியன்னா ஞான சூரியன் இல்லையா? ஓகே. அப்புறம் வேற யாரு? அம்மா அதாவது நுழைஞ்ச உடனே அந்த கம்பீரமா அவர் நிக்கும் போதே அப்பா இவர்தான் எல்லாம், நம்ம இங்க இவரை வணங்கிட்டு போறோம் அவ்வளவுதான். உள்ள போனோம்னா நமக்கு இவர் எல்லாத்துக்கும் இவர்தான், அவ்வளவுதான். நான் இத எப்படி செய்யறேன்னா எனக்கு அது சொல்லலாமான்னு தெரியல. நான் தினமுமே ஒரு தரம் சாவித்ரி பவன் வரா மாதிரியும் இப்படிதான் நான் அந்த தாமரை இது கிட்ட கம்பீரமா பகவான் இருக்கிறாரு, அவரை வீழ்ந்து அப்படி. ஓகே, கிரேட் கிரேட், வெரி குட். ஓகே, சொல்லுங்க. நம்ம பார்க்கும்போதுங்க நம்ம பகவான் நம்மள செலக்ட் பண்ணாம நாம இந்த யோக மார்க்கத்துக்கு வந்திருக்க முடியாதுன்னு அவருக்கு தேங்க்ஸ் சொல்ல தோணும். ஓகே, குட். அப்புறம் யாராவது ரொம்ப எளிமையா, ரொம்ப ரொம்ப எளிமையா இது வரைக்கும் நம்ம மதர் சொன்ன அம்மா நான் சொல்லிட்டேம்மா. யாருக்காவது போகணுமா? அம்மா எப்பவுமே சொல்லுங்க. அம்மா பகவானை பார்த்தா எப்பவுமே அமைதி சந்தோஷம் கிடைக்கும். சரி, ஓகே. Peace, ராமலட்சுமி. silence. ஓகே, குட். ராமலட்சுமி. ஆமா, நான் ஃபர்ஸ்ட் டைம் சாவித்ரி பவன் வரும்போது பார்த்தப்ப வெளியில எதுவுமே மழை வெயில்னு எல்லா இதையும் தாங்கிட்டு பகவான் நிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள ஒரு மாதிரி பக்குன்னு தோணிருந்தது. சரி, ஓகே. இது நிறைய பேருக்கு தோணும் இது மாதிரி. ராதாராணி சொல்லுங்க. நான் ஒன்னும் வந்தது இல்ல. ஆனா நான் அத பார்த்த உடனே எனக்கு இது என்ன இவ்வளவு பெரிய மகான் இப்படி தனிக்குள்ள நிக்க வச்சிருக்காளேன்னு எனக்கு ஒரு இதாயிடுது. நிஜமாவே எனக்கு இது என்ன சுவாமி அப்படின்னு. அப்புறம் ஒரு செஷன்ல சாட்டர்டே செஷன்ல நம்ம ஷியாமளா அம்மா அந்த லிரிக்ஸ் எல்லாம் வச்சு அந்த இதெல்லாம் செஞ்சதெல்லாம் சொன்னாங்க, எப்படி அந்த ஸ்டாச்சு உருவாச்சு அப்படின்னு சொன்ன உடனே ஓரளவு நான் கன்வின்ஸ் ஆயிட்டேன். அப்படியே சரி, இட் இஸ் ஹிஸ் விஷ், அவர் பாட்டுக்கு அது நான் அது மட்டும் அவர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்ப கொஞ்சம் விட்டுட்டேன். இல்லாட்டி அவர் அப்படி நிக்கிறது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். ஓகே, ஓகே. அப்புறம் வேற யாராவது? பானுப்பிரியா வந்திருக்காங்களே லைன்ல இல்லையா? இருக்கேம்மா. எப்படி வேர்ட்ஸ்ல எப்படி சொல்றதுன்னு தெரியலமா. தெரியலையா? சாவித்ரி பவன்ல இருக்கிறத ஒரு இந்த வார்த்தைகளாலையும் சொல்லவே முடியாது. ஒரு பெரிய எங்கேயோ இருக்கிறது. ஓகே, ஓகே, குட். அப்புறம் வேற யாராவது சொல்லணுமா? he is with us, மதர் சொன்ன மாதிரி. ஆமா, இத ஒரு அந்த வகுப்புல கேட்டேன், அந்த ஆரோவில்லியன்ஸ் கலந்துக்கிற வகுப்புல. அப்ப ஒவ்வொருத்தரும் ஒண்ணுன்னு சொன்னாங்க. ஒருத்தர் சொன்னாங்கல்ல, இங்க கிரவுண்ட் எல்லாம் கிளீன் பண்ணணும் எனக்குள்ள இருக்கிறத அப்படின்னு ஒரு ஆரோவில்லியன் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னொருத்தவங்க சொன்னாங்க, எப்பயுமே இங்க இருந்து எனக்கு ஒரு ஒளி எனக்குள்ள வர்ற மாதிரி இருக்கும்னாங்க. அது இன்னும் கிரேட். அப்புறம் இன்னொருத்தவங்க இது மாதிரி ஏதோ ஒண்ணு சொன்னாங்க. 2-3 இதே போல நீங்க சொன்னது சொன்னாங்க, அமைதியா இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. அத நான் சொன்னேன், ரொம்ப சிம்பிளா எப்படி அவர்கிட்ட நெருங்க முடியும், ஒரு குழந்தை மாதிரி. யாருக்காவது ஏதாவது ஒரு சின்ன ஐடியா இருக்கா? நான்லாம் இது மாதிரி ஒண்ணுமே நினைக்க மாட்டேன். அங்க போனான்னாக்க அந்த அந்த சைட்ல ஆட்டோ வரும்போதே தெரிஞ்சிடும், பகவான தெரிஞ்சிடும். அதனால வேற ஒண்ணும் சொல்ல மாட்டேன், குட் மார்னிங் பான்னு சொல்லிட்டு வருவேன், அவ்வளவுதான். என்னடா கடைசியில பொசுக்குன்னு ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டாங்களேன்னு பாக்குறீங்களா? இல்லம்மா, நீங்க டெய்லி பாக்குறீங்க இல்ல, அது உங்களுக்கு ஸ்டார்டிங் ஆஃப் த டே. இல்ல, அப்படி கிடையாது. டெய்லி பார்த்தா கூட அது ஒரு மெக்கானிக்கலா இல்ல. நான் சொல்ல வர்றது மெக்கானிக்கலா இல்ல. பட் இட் இஸ் லைக் தட், வி ஷுட் பி லைக் அ சைல்டு. அது ஒண்ணுதான். அது மாதிரி எல்லாத்துலயும் இருந்துட்டு போகணும் அப்படின்னு நானும் ரொம்ப ஆசைப்படுறேன். பட் யா, இட் இஸ் ஃபைன். எனக்கா ஹியூமன் பீயிங்ஸ் தானே. அதனால இட்ஸ் ஓகே. ஸோ அது மாதிரிதான் தோணும், வேற ஒண்ணும் இல்லை. ஸோ
நம்ம வந்து ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, நான் திருப்பியும் லைன்ல வரேன், கொஞ்சம் இருங்க. என்னோட இதுல பேட்டரி தீர்ந்துச்சு. கேக்குதா அப்போ? கேக்குது மேடம், கேக்குது. சரி, ஓகே. சோ இது மாதிரி நாம வந்து எவ்வளவு தூரம் ஒரு சிம்பிளா இருக்க முடியுமோ அவ்வளவு தூரம் சிம்பிளா இருக்கிறது நல்லது. ஏன்னாக்கா அது பல வகையில வந்து நமக்கு எங்கேயோ பகவானையும் அன்னையும் வந்து ஆசிரமத்துலதான் இருக்காங்க அப்படின்னு தொலைவுல வச்சு பார்க்காம இது மாதிரி நமக்குள்ளேயே வச்சு பார்க்க முடியும். இத சொல்றதுக்கு தான் வந்து வேற ஒண்ணும் இல்லை. சோ இதுக்கு தான் ஒரு சின்ன உதாரணத்தை நான் உங்கள்கிட்ட சொன்னேன். ஓகேவா? சோ இது வந்து உங்களுக்கு தரவா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். So it becomes very concrete. You do this outward movement, everything becomes artificial, hard, dry, false, untrue, artificial. You do this inward movement, everything becomes wide, tranquil, luminous, peaceful, vast, joyful. அந்த கடைசியா சொன்னாங்கல்ல ஜாய்ஃபுல்னு, அதுதான் அந்த உள்ளுக்குள்ள போகும்போது அந்த ஆனந்தமா இருக்கும். இது ஒன்னே ஒண்ணுதான். And it is simply this, that mother turns her hands alternatively inwards and outwards. இது நமக்கே தெரியும். ரொம்ப சாதாரணமா செஞ்சோம், எதையாவது ஒண்ணு செஞ்சோம்னாக்கா மெக்கானிக்கலா அது வந்து நல்லாவே இருக்காது. இல்லாட்டி அது மாதிரி ஒரு சாப்பாடு செஞ்சோம்னா நல்லா இருக்காது. சும்மா சாதாரணமா ஒரு தண்ணி குடிச்சா கூட அது சரியா இருக்காது. இது மாதிரி பல விஷயங்கள் அதுல இருக்கு. ஆனா அதே வந்து ஒரு இன்வர்டா மதருக்கு ஆஃபரிங்கா செய்யும்போது it has its effect. So a movement of consciousness and the difference between the true consciousness and the false consciousness becomes more and more precise and at the same time thin. இது வந்து உள்ளுக்குள்ள நாம வளர வளர அந்த பார்டர் வந்து இன்னும் தின்னா போகும். அதற்கான அந்த ரெண்டத்துக்குமான அந்த இடைவெளி வந்து குறைஞ்சிட்டே வரும். யூ டோன்ட் ஹாவ் டு டு கிரேட் திங்ஸ் டு கம் அவுட். அதுதான் நான் சொன்னேன். பெரிய விஷயம் எல்லாம் செய்யணும்னு நினைக்கல. ஒரு மாதிரி அப்சார்ப்டா இருக்கணும், இல்லாட்டி தனியா உட்காந்துட்டு மெடிடேட் பண்ணணும், இதெல்லாம் ஒண்ணுமே தேவையே இல்லை. ஜஸ்ட் பி சிம்பிள் அண்ட் பி ஹாப்பி, அவ்வளவுதான். So thin, and you don't have to do great things to come out of it. Before that, one has the impression that one is living inside something and that a great interiorization, concentration, absorption is needed to get out of it. இதெல்லாம் ஒன்றும் செய்யணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. But now the impression is of something one accepts. Mother screens her face with her hand, something like a thin little peel. சும்மா ஒரு லேசான ஒரு லேயர் போல அப்படி அதை எடுத்துட்டா போதும். வெரி ஹார்ட் பட் malleable, வெரி வெரி ட்ரை, வெரி thin, something like putting on a mask. And then one does this and it disappears. அதை நாம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா இட் இஸ் வெரி ஈஸி. அது வந்து உடனடியா அது மறைஞ்சு போயிடும், அவ்வளவுதான். One can foresee the time when it will not be necessary to be aware of the mask. It will be so thin that one will be able to see, to feel, to act through it with no need to put the mask on again. That is what has just begun. So இதை செஞ்சா போதும், ரொம்ப சிம்பிளா ஒரு வேலையை செஞ்சா போதும். So we can remove that mask. அதை செஞ்சா போதும். Not in a very big way. Because mother is simple and she showed everything to us so simple. ரொம்ப எளிமையா என்ன செய்யணும் அப்படிங்கிறத மதர் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இது அவசியம் இல்லை, பெரிய விஷயம் எல்லாம். அடுத்த வாரம் இதை கண்டினியூ பண்ணலாம்.
யாருக்காவது ஏதாவது சொல்லணுமா? அந்த ரெக்கார்டிங்க ஸ்டாப் பண்ண சொல்லிடலாம். தேங்க்யூ மங்கை. தேங்க்யூ மேம். தேங்க்யூமா. ஏதோ ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தீங்களே, பதில் சொல்லிட்டீங்களா நீங்க அதுக்கு? யாருமே சொல்லலையே. என்ன அசைன்மெண்ட் அது? நான் கண்டுபிடிச்சது இதாம்மா. இல்ல இல்ல, நீங்க வந்து அசைன்மெண்ட் அவரு என்ன? பகவான் வந்து எல்லாத்துலயும் அந்த வாசுதேவரை பார்த்தாரு தரிசனம். ஆமா ஆமா ஆமா. அதுக்கு முந்தைய அவர் என்ன செஞ்சு அது மாதிரி அந்த ஸ்டேஜுக்கு வந்தாரு அப்படின்னு கேட்டீங்க. ஆமா. அதுல நான் பார்த்த இடத்துல என்ன சொல்லி இருந்ததுன்னா, அவரு வந்து சர்வம் கல்மிதம் அத பல தடவை சொன்னாரு. சரி, ஓகே அப்படின்னு இருந்தது. அத சொல்லி சொல்லி நான் வந்தேன், எனக்கு ஒவ்வொன்னும் மாறிச்சுன்னு சொன்ன. சரி, ஓகே ஓகே, குட் குட். ஓகே குட். அது ஒரு பாயிண்ட். அப்புறம் ராதாராணி சொல்லுங்க. பாத்தீங்களா? நான் வந்து விடைக்காக காத்திருக்கேன். காத்திருக்கீங்களா நீங்க? பதில் யார் சொல்லுவாங்க? சரி, அப்புறம் வேற யாராவது பாத்தீங்களா இந்த அசைன்மெண்ட்? புவனேஸ்வரி அம்மா பாப்பாங்களே. எனிவே, அதாவது சொல்லுங்க சொல்லுங்க புவனேஸ்வரி அம்மா. நான் பார்க்கவே இல்லை, எனக்கு பார்க்கவே இல்லையா? சரி, ஓகே. ஏன்னாக்கா நானே என்ன கேள்வி கேட்டேன்னு எனக்கும் மறந்துடுச்சுதான், சாரி. அதாவது மேடம் எதுல மறந்து எதுல சொல்லிருக்காருன்னு சொன்னீங்க மேடம்? அப்படியா சொன்னேனா நானு? ஒரு இதுல சொன்ன வந்திருக்கு. அது இல்ல, நீங்க பகவான் வந்து எல்லா இடத்துலயும் டிவைன பார்த்தாரு. அதுக்கு முந்தைய அவரு என்ன ஸ்டெப்ல அந்த இடத்துக்கு வந்தாரு அப்படின்னு. அது வந்து நம்ம எந்த புக்ல பார்க்கலாங்கும் பொழுது எனது சிறைவாசம் அது மாதிரி அது. நான் வந்து ஸ்ரீஅரவிந்தர் இவருடைய மகாலிங்கம் ஐயா அந்த இடத்துல பார்த்தேன். அதுல வந்து ஒரு 4 லைன் இந்த மாதிரி இருந்தது. ஒரு குறிப்பிட்ட இடையில இருந்துதான் அவரு வந்து உலாவர பர்மிஷனே கிடைக்குது. அது எனக்கு மகிழ்ச்சி தந்தது. ஒரு பக்கம் சிறையின் தொழிற்சாலை, மறுபக்கம் மாட்டுக்கூட்டில், இவை இரண்டும் என்னுடைய சுதந்திர பிரதேசத்தின் எல்லைகள். இதுல நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒருவனை வற்றாத சக்தியால் நிரப்பக்கூடிய உபநிடத மந்திரங்களை உச்சரிப்பேன். அல்லது சிறை கைதிகளின் நடமாட்டத்தையும் அவர்கள் வேலை செய்வதையும் கவனித்துக் கொண்டு இறைவன் எல்லாரிடத்தும் எல்லா பொருட்களிலும் உரைகின்றான் என்னும் அடிப்படையான உண்மையை உணர முயல்வேன். மனதிற்குள்ளேயே இவை அனைத்தும் பிரம்மனே, சர்வம் கல்விதம் பிரம்மா என்ற மகா வாக்கியத்தை உச்சரித்து கொண்டே அந்த அனுபவத்தை உலகில் உள்ள எல்லா பொருட்களுடனும் பொருத்தி பார்ப்பேன். மரங்கள், வீடுகள், சுவர்கள், மனிதன், விலங்குகள், பறவைகள், உலோகங்கள், மண்ணாங்கட்டி அனைத்துடனும் அப்படி பொருத்தும் போது நான் ஓர் ஆன்ம நிலையை அடைவேன். அந்நிலையில் சிறையாக தோன்றாது. உயர்ந்த மதில்கள், இரும்பு கிராதி, வெள்ளை சுவர்கள், இலைகளால் அலங்கரிக்கப்பட்டு சூரியனுடைய கதிர்களால் பிரகாசிக்கும் மரங்கள், ஜடப்பொருட்கள் எல்லாம் இப்போது உயிரற்ற இனானிமேட் பொருட்களாக தோன்றவில்லை. எங்கும் நிறைந்த ஓர் உணர்வால் அவை உயிர் பெற்றிருப்பது போலும், அவை என்னை நேசித்து என்னை கட்டி தழுவிக்கொள்ள ஆவலுடன் இருப்பது போலும் தோன்றின. மனிதர்கள், பசுக்கள், எறும்புகள், பறவைகள் எல்லாம் பறந்து கொண்டும் பாடிக்கொண்டும் பேசிக்கொண்டும் போவதை கண்டேன். அவை எல்லாம் இயற்கையின் ஆடலாகவே தோன்றின. ஒரு 2 லைன் இருக்கு, இது தேவையான்னு நீங்க சொன்ன. ஓகே, இது அந்த இதுல இருக்கு, புக்ல இருக்கு. ஓகே, மீரா என்ன சொல்ல வர்றீங்க சொல்லுங்க பாக்கலாம். அம்மா, நான் உத்தர் பரா ஸ்பீச்ல கொஞ்சம் படிச்சேன். சரி. அதுல வந்து அந்த ஒரு 2-3 லைன். I was arrested. Sorry man, one minute. I remembered then that a month or more before my arrest, a call had come to me to put aside all activity, to go into seclusion and to look into myself so that I might enter into closer communion with him. I was weak and could not accept the call. My work was very dear to me, and in the pride of my heart, I thought that unless I was there, I would suffer or even fail and see. Therefore, I would not leave it. It seems to me that he spoke to me again and said, "The bonds you had not the strength to break
I have spoken for you, ம் because it is not my will, nor was it ever my intention ம் that should continue. ம் I have heard another thing for you to do, and it is for that I have brought you here, to ம் teach you and what you could not learn for yourself, and to train you for my work. Then ஓகே he placed the Gita in my hands. His strength entered into me, and I was able to do the sadhan of the Gita. ஓகே குட் குட் ஓகே ஓகே வெரி குட் மீரா ஓகே அப்புறம் வேற யாராவது அம்மா அவர் அதுக்கப்புறம் அந்த இதுல வழக்கு விசாரணைக்கு போகும்போது அந்த ஜட்ஜுமே அவருக்கு கிருஷ்ணரா தெரிவாங்க அங்க வந்திருக்கிற அந்த மாதிரி நான் கேட்ட கேள்வி என்னன்னா இது எந்த ஒரு இதனால வந்தது அந்த வாசுதேவ தரிசனம் அவருடைய எந்த ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு ஆட்டிடியூடால அது வந்தது அந்த அனுபவம் எப்படி அவருக்கு அதோட பேசிக் என்னது இதுதான் கேள்வி அதுதான் கேள்வி அதுக்கு பதில் சொல்லுங்க ராதாராணி ரொம்ப கியூரியஸா இருக்காங்க அதாவது பகவான் தன்னுடைய மனைவி மிருணாளினி தேவிக்கு எழுதிய கடிதம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் அதுல அவர் 3 பைத்தியங்களை பற்றி பேசி இருப்பார் அதுல ஒரு பைத்தியம் என்ன அப்படின்னு சொன்னாக்க நான் எப்படி உன்னை இப்படி பாக்குறேனோ அதே போல கடவுள் என்பவன் ஒருவன் இருந்தால் நான் அவனை நேரே பார்க்க வேண்டும் பிசிக்கலா இப்படி சொல்லுவார் நான் எப்படி உன்னை இப்படி பாக்குறேனோ ஒரு பிசிக்கல் ஃபார்ம்ல பாக்குறேனோ அதே போல நான் கடவுளை பார்க்க வேண்டும் இதற்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு எழுதியிருப்பார் அந்த 3 பைத்தியத்துல ஒரு பைத்தியம் இதுதான் அவருடைய பேசிக்கான விஷயம் இந்த ஆஸ்பிரேஷன் தான் அவருக்கு அந்த தரிசனம் கிடைக்க காரணம் இதுதான் பேசிக்கான விஷயம் இதெல்லாம் அவர் அலிப்பூர் ஜெயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்பவோ நடந்தது தன்னுடைய இது மனைவி எழுதின கடிதத்துல அவர் எழுதியிருப்பார் இது மாதிரி எனக்கு 3 பைத்தியங்கள் அதுல ஒரு பைத்தியம் இது மாதிரி நான் இறைவனை நேரா எப்படி எல்லாத்தையும் பாக்குறேனோ அது மாதிரி நான் பார்க்கணும் அதற்கு என்ன வேணாலும் நான் செய்வேன் அப்படின்னு அவர் எழுதியிருப்பார் தட் வாஸ் த பேசிக் திங் அந்த ஆர்வம் இந்த இது அதை எவ்வளவு சின்சியரா அவர் சொல்லியிருப்பாரு அப்படின்னு நீங்க இமேஜின் பண்ணிக்க முடியும் அதான் பி சின்சியர் அப்படிங்கிறாங்க மதர் அது செஞ்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஓகே எப்படியாவது இவரை பார்க்கணும் நேர பார்க்கணும் அப்படின்னாக்க வாசுதேவனே ஒரு நாளைக்கு வந்துட்டார் அதுக்கு நிறைய ஒரு இது மாதிரி கோத்ரூ பண்ண வேண்டியதா போச்சு பல விஷயங்கள் அவர் செய்ய வேண்டியதா போச்சு அவர் அமைதியா இருக்கணும் நீங்க எல்லாம் வாசிச்ச மாதிரி அவர் தான் அமைதியா இருக்கணும் அப்புறம் கடவுள் சொன்னதை கேட்கணும் ஓகேவா தேங்க்யூ சோ மச் சாட்டிஸ்ஃபைட் சாட்டிஸ்ஃபைடா வசந்த் அற்புதமா சாட்டிஸ்ஃபைட் Thank you. Yes, madam. Thank you, ma'am. Thank you so much. Thank you, madam. Thank you so much. நன்றி அம்மா அந்த பாடல் திருமந்திரத்துல சொன்னது உள்ளம் பெருங்கோயில் அந்த பாடலாமா ஆமா அதுதான் நினைக்கிறேன் நானு ஃபுல்லா எனக்கு மறந்து போச்சு முன்னாடி ஞாபகம் வச்சிருந்தேன் இப்ப ஞாபகம் இல்லை எனக்கு பட் உள்ளத்தில் பார்ப்பாயனில் கோவில் உள்ளையும் பார்ப்பானடின்னு வரும் அது பார்ப்பாயடின்னு வரும் அது மாதிரி வரும் சோ அதுதான் சொல்ல வந்தேன் ஊனுடம்பே ஆலயம் அப்படின்னு வேற வரும் பட் இதுவும் வரும் திருமந்திரம் சொல்ல முடியுமா உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல் தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காளா மணிவிளக்கு அது ஒரு 4 வரிமா ஆமா அது ஒரு 4 வரி ஆனா இது முக்கியமா ஸ்பெசிபிக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது நம்ம உள்ளத்துக்குள்ள அவனை இறைவனை பார்த்தனாக்கா எங்கேயும் பார்க்கலாம் எல்லா இடத்துலயும் பார்க்கலாம் கோயில்லையும் பார்க்கலாம் எல்லா இடத்துலயும் பார்க்கலாம் ஓகேவா ஓகே தேங்க்யூ நன்றி பார்க்கலாம் தேங்க்யூ மேடம் தேங்க்யூ அம்மா இவங்க பிரியாமா ஆபீஸ்காரங்க ப்ளீஸ் ஸ்டாப் ரெக்கார்டிங் யா ஓகே அம்மா நன்றி மேடம் தேங்க்யூ மேடம்
நன்றிங்கம்மா, நன்றிங்க. அன்னைக்கு பகவானுக்கும் நன்றி, எல்லோருக்கும் நன்றி. தேங்க்யூ மேடம். அனைவருக்கும் நன்றி, நன்றிங்கம்மா. அம்மா நான் ஒரே டவுட் கேட்டுக்கலாமாம்மா? அம்மா நான் ஒரே ஒரு டவுட் கேட்டுக்கலாமாம்மா? அவங்க இல்ல காந்திமதி அம்மா அவங்க இல்ல அவங்க வெளியே போயிட்டாங்களே. அம்மா அம்மா ரொம்ப டைம் ஆச்சுமா, அதனால நம்ம வெல் அஹெட் தான் ஆரம்பிக்கணும். ஓ தேங்க்யூ.